கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நல்லவர். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. 1 சாமுவேலின் புத்தகம் 2வது அதிகாரம் 1வது வசனம். 1 சாமுவேலின் புத்தகம் 2வது அதிகாரம் 1வது வசனம். வசி. அப்பொழுது அன்னாள் ஜெபம் பண்ணி, என் இருதயம் கர்த்தருக்குள் களிகூருகிறது, என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது, என் பகைஞரின் மேல் என் வாய் திறந்திருக்கிறது, உம்முடைய ரட்சிப்பினாலே சந்தோஷப்படுகிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அன்னாள் இங்கே ஜெபம் பண்ணுவதை நாம் பார்க்கிறோம். இந்த 2வது அதிகாரத்துல அன்னாள் ஜெபம் பண்ணுகிறார்கள். இந்த சம்பவம் நமக்கு நல்லாவே தெரியும். எல்கானா என்கின்ற ஒரு மனிதனுக்கு அவன் ஒரு தேவ மனிதன். அந்த மனுஷனுக்கு 2 மனைவிகள் இருந்தார்கள். ஒருத்தி பேர் அன்னாள், இன்னொருத்தி பேர் பெனினாள். அன்னாளுக்கு பிள்ளை இல்லை, ஆனால் பெனினாளுக்கு பிள்ளை இருந்துச்சு. பெனினாள் அன்னாளை ஏளனமாய் பார்த்து பரியாசம் பண்ணுவதை பார்க்கிறோம். அது நிமித்தம் அன்னாளுடைய இருதயம் உடைக்கப்பட்டு தேவனுடைய சமூகத்தில், தேவனுடைய கூடாரம், தேவனுடைய ஆசரிப்பு கூடாரம் இருந்த அந்த ஸ்தலத்துக்கு வந்து ஏலி ஆசாரியராக இருந்த அந்த நாட்களிலே அவர்கள் வந்து கண்ணீரோட தேவ சமூகத்தில் ஒரு பிள்ளைக்காக மன்றாடின போது கர்த்தர் அன்னாளுடைய ஜெபத்தை கேட்டு ஒரு பிள்ளையை கொடுத்தார். அன்னாள் தேவனோடு கூட உடன்படிக்கை செய்த, தேவனுக்கு பொருத்தனை செய்த அந்த பொருத்தனையை நிறைவேற்றி விட்டு, அந்த பொருத்தனின்படி, தேவனுக்கு அவர்கள் செய்த பொருத்தனின்படியே அன்னாள் அந்த பிள்ளையை, ஒரு ஆண் பிள்ளை எனக்கு கொடுத்தால் அந்த பிள்ளையை நான் உமக்கே கொடுத்து விடுகிறேன் ஆண்டவரே என்று சொல்லி அன்னாள் இந்த பொருத்தனை செய்துவிட்டு அந்த பொருத்தனை நிறைவேற்றுகிற அந்த நேரத்தில் அவர்கள் பலி செலுத்தி, அவர்கள் தேவனுடைய அந்த கூடாரத்தில், ஆசரிப்பு கூடாரத்தில் ஏலிக்கு முன்பதாக இந்த பிள்ளையை ஒப்பு கொடுக்கிற அந்த நேரத்தில் ஒரு மகிமையான பாடலை, ஒரு துதியை ஏறெடுக்கிறார்கள். இது துதி. இந்த துதியில என்ன நடக்கிறது என்று சொன்னால், அன்னாள் நித்திய ஜீவனை உடையவர்களாக, இந்த முதல் வசனத்திலேயே பார்த்தீங்கன்னா அவங்க நித்திய ஜீவனுக்குள்ள கிறிஸ்து இயேசுவின் பரிபூரணத்தில் அவர்கள் பரிபூர்ணத்தை அடைந்தவர்களாக இந்த பாடலிலே வெளிப்படுவதை நாம் இங்கே பார்க்கிறோம். அன்பான தேவஜனமே, அன்னாளுடைய இந்த காரியம் எப்படி மனமகிழ்ச்சிக்குள்ள சென்று இவர்களுடைய விசுவாச அறிக்கை எப்படி இருக்கிறது, அன்னாளுடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு உயர்ந்திருக்கிறது என்பதை தான் நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். அந்த வசனத்தில் அவங்க சொல்றாங்க, என் இருதயம் கர்த்தருக்குள்ளே களிகூறுகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. எந்த இருதயம், எந்த ஆத்துமா களிகூறுகிறதோ, மனமகிழ்ச்சிக்குள்ளாக கடந்து போகிறதோ, அந்த ஆத்துமா தான் சீயோன் எருசலேம் என்கின்ற மகிமை. கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி அவங்க சீயோனுக்கு திரும்புவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல். இந்த மகிழ்ச்சி, இந்த சந்தோஷம் என்பது அது தேவனால் கொண்டு வரப்பட்டது. அன்னாள் பிள்ளை இல்லை என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் துக்க முகத்திலே அவர் இருந்தார்கள். அவர்கள் என்னென்னைக்கு துக்கத்தோடே காணப்பட்டார்கள். ஆனால் சாமுவேலை ஆண்டவர் சமூகத்தில் அவர்கள் பொருத்தனை செய்து அந்த பொருத்தனை நிறைவேறின போது அவர்களுடைய இருதயத்துக்குள்ள சந்தோஷம், கர்த்தருக்குள்ளே மனமகிழ்ச்சி என்கின்ற அனுபவத்தை அன்னாள் பெற்றுவிட்டார்கள். ஆக நமக்கு நல்லா தெரியும், யார் பரலோக ராஜ்யத்துக்குள்ள, யார் ஏசப்பா ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிப்பார்கள், யார் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிப்பார்கள் என்றால் சந்தோஷத்தோடு இருக்கிறவர்கள், மனமகிழ்ச்சியோடு இருக்கிறவர்கள். யாருக்குள்ளே சந்தோஷம் என்றால் கர்த்தருக்குள். என் இருதயம் கர்த்தருக்குள் களிகூறுகிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என் இரட்சகர், அவர்தான் சர்வ பூமியின் தேவன், அவர்தான் ராஜாதி ராஜாவாக இருக்கிறார். அதாவது என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது. என் கொம்பு என்பது ஆளுகை, நான் ஆளுகை செய்வேன். எவ்வளவு பெரிய சந்தோஷம் இந்த அம்மாவுக்குள்ள, அன்னாளுக்குள்ள எவ்வளவு பெரிய தீர்க்க தரிசனம். நான் யார் என்பதை அன்னாள் உணர்ந்து கொண்டார்கள். அன்னாளுடைய இந்த காரியம் பயங்கர ஆச்சரியமானது. அங்கே சொல்றாங்க, என் இருதயம் கர்த்தருக்குள் களிகூறுகிறது, என் கொம்பு உயர்ந்திருக்கிறது. நல்லா கவனிங்க,
என் இருதயம் கர்த்தருக்குள் கலிகூறுகிறது என்கிற அந்த கலிகூறுதல், அந்த மகிழ்ச்சி, கர்த்தருக்குள் சந்தோஷம். இந்த சத்தியத்தை தான் அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பு சபைக்கு எழுதும் போது கர்த்தருக்குள் சந்தோஷமா இருங்கள், நான் மறுபடியும் சொல்லுகிறேன், எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள். இந்த சந்தோஷம் தான் ஆளுகைக்கு போகும். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? உண்மையிலேயே கர்த்தருக்குள்ள, அதான் முக்கியம். கர்த்தருக்குள்ள, இந்த கர்த்தருக்குள் என்பது அது பயங்கரமான ஆராய்ச்சிக்குரியது. இன்னைக்கு உலகத்துல எல்லாரும் மனுஷனுமே சந்தோஷத்தை தேடி ஓடுறான், சந்தோஷத்தை தேடி ஓடி அடைந்தும் இருக்கிறார்கள். ஆனால் அவைகள் நித்திய சந்தோஷம் அல்ல, அனித்தியமான பாவ சந்தோஷம், அது மிருக வாழ்க்கை. ஆனால் கர்த்தருக்குள் சந்தோஷமா இருப்பதுதான் நித்திய வாழ்க்கை, அது ஆளுகை செய்யும். நீங்க இங்க பாத்தீங்கன்னா அன்னாள் சொல்றாங்க, என் இருதயம் கர்த்தருக்குள் கலிகூறுகிறது, என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் நான் ஆளுகை செய்வேன். கொம்பு என்பது ஆளுகையை காண்பிக்கிறது. நான் இயேசு ராஜாவோடு கூட நித்திய ஆளுகை செய்வேன். இந்த வசனத்துல நீங்க இந்த பாடலை இந்த அம்மா பாடும்போது, இந்த துதியை அவர்கள் ஏறெடுக்கும் போது நல்லா கவனிங்க, 2 பாட்டா பிரிப்பாங்க. ஒன்று துன்மார்க்க கூட்டம், இன்னொன்று நீதிமானின் கூட்டம். நான் துன்மார்க்கன் அல்ல, நான் நீதிமான். இந்த அம்மாவுடைய பாடல் எப்படி இருக்குன்னு சொன்னா, நான் துன்மார்க்கன் அல்ல, நான் நீதிமானாக இருக்கிறேன். யார் நீதிமான் அப்படின்னா, இயேசு ராஜாவுடைய ராஜ்யத்தை, அவருடைய அரசாட்சியை, அவருடைய தெய்வீகத்தை, அவருடைய மனுஷிக தன்மையும் அவருடைய தெய்வீக தன்மையும் விசுவாசித்து இயேசு கிறிஸ்து யார் ரட்சகர் என்று அவருக்குள், கர்த்தருக்குள் அவர் கொடுத்த சந்தோஷம், என் கர்த்தர் எனக்கு என்னென்ன செய்தார், என் மனமகிழ்ச்சிக்காக, என் இருதயத்தின் சந்தோஷத்திற்காக, என் கர்த்தர் எனக்கு என்னென்னலாம் செய்தார் என்று ஆராய்ச்சி செய்றாங்களே, கர்த்தருக்குள்ளே மனமகிழ்ச்சியா இருக்கிறாங்களே, அவர்கள்தான் நீதிமான்கள். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறது? யார் நீதிமான்கள்? என் கர்த்தர் எனக்கு என்னென்ன செய்தார், அவங்களுடைய கொம்பு உயரும், அவங்களுடைய கொம்பு உயரும். இப்போ அன்னாளுடைய பார்வையில கர்த்தர் எப்படியாக அந்த அம்மாவுக்கு காட்சி அளிக்கிறார் அப்படி பார்த்தீங்கன்னா, நீங்க என்ன பண்ணாக்க 2 காரியம், ரெண்டா பிரிப்பாங்க. துன்மார்கர், நீதிமான்கள், அவங்கள பலவான்கள், அப்புறம் பலவீனர்கள், தள்ளாடினவர்கள், இப்படி 2 அப்படியே பாசிட்டிவ் அப்புறம் நெகட்டிவ், அப்படி 2த்தையும் கரெக்டாக அப்படியே காட்டுவாங்க. துன்மார்கனா நீதிமானா? நான் துன்மார்கல்ல ஆண்டவரே, நான் நீதிமானாக இருக்கிறேன். என் கர்த்தரை நான் விசுவாசிக்கிறேன், அவருடைய பலியை விசுவாசிக்கிறேன், அவருடைய நித்திய ராஜ்யத்தை விசுவாசிக்கிறேன். இந்த மெல்கிசேதேக்கின் முறைமையின்படியான பிரதான ஆசாரியராய் என் கர்த்தர் என்றென்றைக்கு வீற்றிருப்பார் என்பதை விசுவாசிக்கிறேன். அதுல தான் மனமகிழ்ச்சியே இருக்கிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தன் சொந்த ரட்சகர் ஏற்றுக்கொண்ட இருதயம் கலிகூரும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். 9ஆம் சங்கீதத்துல 9ஆம் சங்கீதம் 1-2 வாசிங்க போக. இல்லைன்னா இந்த வசனத்தை சொல்றாரு பாருங்க, இதை மறுபடியும் 1ஆம் வசனம் வாசிங்களேன். 2:1 வாசிங்க. அப்பொழுது அன்னாள் ஜெபம் பண்ணி, என் இருதயம் கர்த்தருக்குள் கலிகூறுகிறது, என் இருதயம் கர்த்தருக்குள் கலிகூறுகிறது, என் கொம்பு கர்த்தருக்குள் என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது, என் பகைஞரின் மேல் என் பகைஞரின் மேல் என் வாய் திறந்திருக்கிறது, உம்முடைய ரட்சிப்பினாலே சந்தோஷப்படுகிறேன். ரட்சிப்பின் சந்தோஷம் அன்னாளுடைய இருதயத்துக்குள்ளே வந்திருக்கிறதை பார்க்கிறோம். என் இருதயம் கர்த்தருக்குள் கலிகூறுகிறது என்பது கிறிஸ்து இயேசு சிலுவையிலே சாவது. அவர் ஆசாரியனாய் வெள்ளாட்டுக்கடா இளங்காலை இவைகள் ரத்தத்தினாலே அல்ல, தம்முடைய சொந்த ரத்தத்தினாலே என்னை மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே என்னை அழைத்து கொண்டு போகிறவர் என்கின்ற அந்த ஒரு மீட்பில தான் இந்த சந்தோஷத்தை அன்னாள் பெற்றுக்கொண்டார்கள். எத்தனை பேர் சொல்றது புரியுது? இந்த மீட்புக்குள்ளதான் அன்னாள் இந்த சந்தோஷத்தை பெற்றுக்கொண்டார்கள். ஆக இது ஆசாரியன் என்பது, என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது என்பது ராஜாவாக, நித்தியராக, என்றென்றைக்கும் ஆளுகை செய்கிற ராஜாவாகி இயேசு கிறிஸ்துவை காண்பிக்கிறது. ஆக மெல்கிசேதேக்கின் முறைமையின்படியான பிரதான ஆசாரியராக என் கர்த்தர் எனக்குள் இருக்கிறார். ஆனால் சத்துருக்கள், இயேசு ராஜாவுடைய பலியை விசுவாசியாதவர்கள், இயேசு ராஜா ஏன் மரிக்க வேண்டும்
அவர் தேவனுடைய குமாரனா இருக்கிறார், சகல வல்லமைகளும் துரைத்தனங்களும் அவருக்குள்ளே அடக்கமா இருக்கிறது என்கின்ற விசுவாசிக்காத சத்துருக்கள். நான் சத்துரு இல்ல ஆண்டவரே, நான் நீதிமானாக இருக்கிறேன் என்று சொல்லி அவர்கள் கிறிஸ்து இயேசுவுக்குள் பெற்றுக்கொண்ட மீட்பையும் ரட்சிப்பையும் வெளிப்படுத்துகிறார்கள். நல்லா டிஃபரெண்டா புரிஞ்சுக்கணும். இதை நீங்க புரிஞ்சுச்சுன்னா தான் நமக்கு அடுத்த இந்த அம்மாவுக்குள் இருக்கக்கூடிய அண்ணாளுக்குள் இருக்கக்கூடிய மகிமையான காரியத்தை நாம் தியானம் செய்ய போகிறோம். எதுவே புரிஞ்சு போச்சு. இது என் பகைஞரின் மேல் என் வாய் திறந்திருக்கிறது. ஆக இங்க சத்துருவை எடுத்து காட்டுறாங்க. யார் இந்த சத்துரு அப்படின்னா, இயேசு ராஜாவுடைய பலியை விசுவாசியாதவர்கள். அவ்வளவுதான். நான் இயேசு கிறிஸ்துவோடு கூட செத்தேன், இயேசு கிறிஸ்து என் ஜீவனாய் இருக்கிறார், அவர் எனக்காக மரித்ததினாலே அவர் என்றென்றைக்கும் ராஜாதி ராஜாவாய் வீற்றிருக்கிறார். நாம் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படியான ராஜரீக ஆசாரியனாய், அதாவது தேவனுடைய குமாரனாய் தேவனுடைய சமூகத்துல போய் நின்று ஆளுகை செய்வதற்காக மெல்கிசேதேக்காகிய என் கர்த்தர் எனக்காக பலியானார், அவர் மகிமை அடைந்திருக்கிறார் என்கின்ற விசுவாசத்தை உடையவர்கள் தான் கிறிஸ்தவர்கள். எத்தனை பேர் இயேசு கிறிஸ்துவோடு சிலுவையில் செத்துட்டீங்க? கையை விட்டு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. நான் இயேசு கிறிஸ்துவோடு கூட செத்துட்டேன். மகிமை எல்லாம் யாருக்கு? தேவனுக்கு தான் மகிமை. நல்லா புரிஞ்சுக்கணும். மகிமை எல்லாம் தேவனுக்கு தான் மகிமை. அப்போ இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்கின்ற ரகசியத்தை அறிந்தவர்கள் தான் இந்த அன்னாள். இப்போ வாசி 9ஆம் சங்கீதம் 1 வாசி. 9ஆம் சங்கீதம் 1, 2, 3 வசனங்களை வாசி பார்க்கலாம். கர்த்தாவே, என் முழு இருதயத்தோடு உம்மை துதிப்பேன், என் முழு இருதயத்தோடு உம்மை துதிப்பேன், உம்முடைய அதிசயங்களை எல்லாம் விவரிப்பேன், உம்முடைய அதிசயங்களை எல்லாம் விவரிப்பேன், உம்மில் மகிழ்ந்து களி கூறுவேன், உம்மில் மகிழ்ந்து களி கூறுவேன். இந்த மகிழ்ச்சியும் இந்த களிகுற கர்த்தருக்குள். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? எதை நினைச்சு கவலைப்படக்கூடாது. எதை நினைச்சு எனக்கு கவலை இல்லை. என் கர்த்தர் எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்து வைத்திருக்கிறார். அவருடைய நாமத்துல நான் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்ளுவேன். அதனால கர்த்தாவே, நான் உம்மில் மகிழ்ந்து களி கூறுவேன். உன்னதமானவரே, உமது நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவேன். அப்புறம் என் சத்துருக்கள் பின்னாக உடனே சத்துருக்களை குறித்து இங்கே பேசுகிறார். ஏன்னா இயேசு கிறிஸ்துவ தன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு, இனி நான் அல்ல, எல்லாமே என் இயேசு கிறிஸ்து தான். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இனி நான் அல்ல, எல்லாமே என் இயேசு கிறிஸ்து தான் அப்படின்னு விசுவாசித்து வந்தோம்னாவே நம்மளை பார்த்து நம்முடைய வாழ்க்கை முறையெல்லாம் மாறிடும். உண்மையா இல்லையா? நம்ம உலகத்தா மாதிரி வாழ மாட்டோம். நம்முடைய வாழ்க்கை முறையெல்லாம் மாறி, தேவனுக்கு எது பிரியம், எங்க அப்பாவுக்கு எது பிரியம், இந்த உலக வழக்கத்தின்படி நான் வாழாமல் என் தேவனுக்கு பிரியமானபடி நான் வாழுகிறேன், இந்த வேத வசனத்துக்கு நான் நடுங்குகிறேன், இந்த வேத வசனத்தின்படி நான் வாழுகிறேன் அப்படின்னு நம்ம ஒப்பு கொடுத்து தேவனுடைய பிள்ளைகளாக நம்ம வாழும்போது, நம்மளை நிந்திக்கிறதுக்கு, நம்மளை பரியாசம் பண்றதுக்குன்னு சத்துருக்கள் எழும்புவார்கள். அப்ப கர்த்தர் இங்க சொல்றாருங்க, என் சத்துருக்கள் பின்னாக திரும்பும் போது உமது சமூகத்தில் அவர்கள் இடருண்டு அழிந்து போவார்கள். ஆண்டவரே, இந்த பாடலை அன்னாள் பாடும்போது என் சத்துருக்கள் வெக்கப்பட்டு போயிடுவாங்க ஆண்டவரேன்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா, இப்ப எல்லாருக்குமே பிள்ளை பிறகுறதுன்றது ஒரு சாதாரண விஷயம் இல்லையா? உண்மையா இல்லையா? எத்தனை பேர் நான் சொல்றது புரியுதா இல்லையா? பிள்ளை பிறக்கிறதுன்றது சாதாரண விஷயம். ஆனால் அன்னாள் என்ன செய்யறாங்கன்னா, பிள்ளை பிறக்குது, இந்த அம்மா அன்னாள் தேவனோடு கூட கர்த்தரோடு கூட ஒரு பொருத்தனை செய்யறாங்க. அந்த பொருத்தனையின்படி அந்த இருதயத்துல அவருடைய ஆத்துமா கிறிஸ்து இயேசுவோடு கூட பொருத்தனை செய்திருக்கிறாங்க. ஆனா இவங்க என்ன செய்யறாங்கன்னா, அந்த பிள்ளைய கொண்டு வந்து கர்த்தருடைய சமூகத்திலே விட்டுறாங்க. அதுவும் எப்போ? அந்த குழந்தை பால் மறந்ததுமே. இப்ப அண்ணால பார்த்தவங்க என்ன சொல்லியிருப்பாங்க? நல்லா கவனிங்க. இப்ப அண்ணால பார்த்தவங்க என்ன சொல்லியிருப்பாங்க? என்ன பண்றீங்க? குழந்தைய எடுத்துன்னு போயிட்டு கடவுள்கிட்ட கொடுத்துறியாமே, கடவுளை நேரில் பார்த்துருக்கிறியா, நீ என்ன செய்யற, நீ இப்படியெல்லாம் சொல்லுவாங்க தானே. இப்ப நம்ம சர்ச்சில் கூட பார்த்தீங்கன்னா,
பிள்ளைங்கள்லாம் இப்போ ஏசப்பா நாமத்துக்கு மகிங்க நம்ம சபையில் இருக்கிற பிள்ளைங்கள்லாம் நல்ல உற்சாகமாய் கர்த்தருடைய சமூகத்தில் உலக வாழ்க்கையை வாழாம தேவனுக்கென்று வேறு பிரிக்கப்பட்டவர்களாய் இருக்கும்போது எல்லாருமே என்ன செய்வாங்கன்னா கிண்டல் அடிப்பாங்க. இவங்கெல்லாம் பெரிய பரிசுத்தமானோ, இவங்கெல்லாம் என்ன வித்தியாசமா வாழ்க்கை செய்கிறாங்க அப்படின்னு. ஆனால் அன்னாளுக்குள்ள என்ன இருந்துச்சு அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவை குறித்த வெளிச்சம். இயேசு கிறிஸ்து மெல்கிசேதேக்கின் முறைமையின்படியான அவர் பிரதான ஆசாரியராய், அவர் தேவனுடைய சித்தத்தை செய்கிற தேவனுடைய குமாரன் என்கின்ற வெளிச்சம் இந்த அன்னாளுக்கு இருந்தபடினாலே, நான் ஆண்டவர்கிட்ட இந்த பிள்ளைய நான் கேட்டேன், அந்த பிள்ளைய கொண்டு போயிட்டு நான் ஆண்டவருக்கே நான் ஒப்பு கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லி இந்த அம்மா ஒப்பு கொடுக்குறாங்க. நல்லா கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. ஒரே ஒரு வியூ பாயிண்ட் தான் உங்களுக்கு சொல்றேன். இன்னைக்கு இந்த அண்ணால எத்தனை பேர் கிண்டல் அடிச்சிருப்பாங்க. ஏறக்குறைய 19 வருஷமா அவனுக்கு பிள்ளையே இல்லை. நல்லா கவனிங்க, அண்ணாளுக்கு 19 வருஷமா பிள்ளை இல்லை என்பதை ஒரு யூதர்கள் சொல்லி நான் கேள்விப்பட்டேன்னு சொல்லியிருக்கிறேன். இப்போ நல்லா கவனிங்க, 19 வருஷமா அவனுக்கு குழந்தையே கிடையாது. 19 வருஷம் கழிச்சு ஒரு குழந்தை பிறந்திருக்குது. அந்த பிள்ளைய கூட எடுத்துக்கிட்டு போயிட்டு நீ கோயிலுக்கே கொடுத்துறியே. ஆனால் அன்னாளுடைய பார்வையில, அன்னாளுடைய இருதயத்துக்குள்ள கர்த்தருக்குள், இந்த கர்த்தர் யார் என்றால் அவர் நசரேயன். நசரேயன் யார் என்றால் அவர் தேவனுடைய பரிசுத்தர். தேவனுடைய பரிசுத்தர் யார் என்றால் அது தேவகுமாரனாகி இயேசு கிறிஸ்து. இந்த இயேசு கிறிஸ்துவை நல்லா கவனிங்க. இந்த அம்மா கண்ணில் பார்த்து, இந்த அம்மாவுடைய தரிசனத்தில் அவருடைய முகத்தை தரிசித்து, மகிமையின் கர்த்தரை இந்த அம்மா முகத்தில், இந்த அம்மாவுடைய ஆத்துமாவில், அன்னாருடைய ஆத்துமாவில் மகிமையின் கர்த்தரை விசுவாசித்து, எனக்கு ஒரு பிள்ளைய கொடுத்தீங்கன்னா அந்த பிள்ளைய உங்களா போலே நான் வளர்க்கிறேன். என் தேவனுக்கு பிள்ளைகள் தேவை, என் தேவனுக்கு சந்ததி தேவை. என் தேவனே, என் இயேசு ராஜனே, நீர்தான் நசரேயன். நல்லா கவனிக்கணும், நல்லா கவனிக்கணும். இந்த நசரேய விரதம், இந்த சாமுவேலை இந்த அம்மா பெற்றெடுத்துட்டு அவங்க தேவாலயத்தில் ஆசரிப்பு கூடாரத்தில் இந்த சாமுவேலை ஒப்பு கொடுக்குறாங்க. எப்படி ஒப்பு கொடுக்குறாங்க? நசரேயனாக. ஏன்னா இந்த பிள்ளை பிறந்த நாள் முதற்கொண்டு மரிக்கிற நாள் வரைக்கும் சவரகன் கத்தி படுவதில்லை ஆண்டவரே என்று சொல்லி இந்த அம்மா ஒரு பொருத்தனை பண்றாங்க. எனக்கு பயங்கர ஆச்சரியம் என்னன்னா, மோசேக்கு ஆண்டவர் சீனாய் மலையில தம்முடைய பிரமாணங்களை இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட உடன்படிக்கை ஏற்படுத்தும் போது, என்னாகமம் 6வது அதிகாரத்துல யாராகிற ஒரு விசேஷித்த பொருத்தனை ஒண்ணு பண்ணா, நல்லா கவனிங்க, பொதுவாகவே பொருத்தனை என்பதே ஒரு ஸ்பெஷல். பொருத்தனை என்பதே கர்த்தருக்கு செலுத்தக்கூடிய ஒரு மாபெரும் விசுவாசத்தினுடைய உச்சம். பொருத்தனை என்பது நார்மலா நம்ம செய்கிற காணிக்கைகள், தசம பாகங்கள் அல்லது மற்ற தேவனுக்கு செலுத்துகிற பலிகள், இவைகள் எல்லாமே தேவனுக்கு ஒரு விசேஷித்த காரியமாகத்தான் இருக்கும். ஆனா அதிலையும் பொருத்தனை செய்வது என்பது ஒரு விசேஷமானது. அந்த பொருத்தனையிலேயே நசரேய விரதம் என்பது விசேஷமான ஒரு காரியம். அது ஒரு உன்னத அனுபவம். ஆனால் அன்னாளுக்குள்ள இந்த நசரேயன், என் கர்த்தர் ஒரு நசரேயன் என்கின்ற வெளிச்சத்தை எப்படி இந்த அம்மா பெற்றார்கள் என்பது பயங்கர ஆச்சரியமான ஒரு காரியம். ஏன்னா நியாயாதிபதிகள் அரசாட்சி செய்து கொண்டு ஆளுகை செய்து கொண்ட நாட்களிலே இஸ்ரவேலர்களை பெலிஸ்தியர்கள் ஒடுக்குகிற அந்த காலகட்டத்தில் மனோவா அவருடைய மனைவி பிள்ளை இல்லாமல் இருந்தார்கள், வயது சென்ற இருந்தார்கள். கர்த்தரே அவர்களுக்கு தேடி தரிசனமாகி, நீ ஒரு பிள்ளைய வயது சென்ற இந்த நாட்கள் ஒரு பிள்ளைய பெற்றெடுப்பீங்க, அந்த பிள்ளைய நசரேயனாக வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன் கர்த்தரே கொடுத்துட்டு போவாரு. ஆனால் அன்னாளுக்குள்ள அந்த நாட்களில வசனம் பயங்கர அபூர்வம். தீர்க்கதரிசிகளும் இல்லை. கவனிங்க, தீர்க்கதரிசிகளும் இல்லை அந்த நாட்களில. ஜனங்களை வழிநடத்துவதற்கு நல்ல ஆசாரியர்களோ தீர்க்கதரிசிகளோ இல்லை. ஆனால் அன்னாளுக்கு எப்படி இந்த நசரேயன், மெல்கிசேதேக்கினுடைய முறைமை எப்படி இந்த அன்னாளுக்கு கிடைச்சது? இன்னைக்கு நம்மளாம் பிள்ளைய வளர்க்குறோம், ஏன் வளர்க்குறோன்னே தெரியல.
தேவன் நமக்கு பிள்ளைகளை கொடுத்திருக்கிற காரணம் என்னவென்றே தெரியல. எனக்கு பயங்கர ஆச்சரியம் என்னன்னா, அந்த நாட்கள்ல வசனம் ரொம்ப அபூர்வம் என்கின்ற வார்த்தையை மறுபடியும் எடுத்து வாசிங்க. அந்த வசனத்தை 1 சாமுவேலின் புத்தகத்துல அதுல 3வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். 1 சாமுவேல் 3 1வது வசனம். சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் ஏலிக்கு முன்பாக கர்த்தருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தான். அந்நாட்களிலே கர்த்தருடைய வசனம் அபூர்வமாய் இருந்தது, பிரத்யட்சமான தரிசனம் இருந்ததில்லை. அந்த நாட்களிலே நல்லா கவனிங்க, அந்த நாட்களிலே இன்னைக்கு உட்கார்ந்து உங்களை நடத்துறதுக்கு ஒரு ஊழியக்காரன் இருந்து நீங்க என்ன செய்றீங்க, இப்படி பண்ணாதீங்க, இப்படி செய்யாதீங்க அப்படின்லாம் சொல்லி உங்களை வழிநடத்தும் போதே உங்களால முடியல. சில நேரங்களில இது பயங்கர ஆச்சரியமான ஒரு காரியம். என்ன அப்படின்னு சொன்னா, அந்நாட்களிலே கர்த்தருடைய வசனம் பயங்கர அபூர்வம். ஏன்னா கர்த்தர் தீர்க்க தரிசனத்தை தீர்க்க தரிசனம் என்பது மேலிருந்து கீழே இறங்குவது. தேவனுடைய வார்த்தை அந்த லோகோஸ் என்பது கிறிஸ்து இயேசுவினுடைய தன்மை அப்படியே வெளிப்படுத்துவது. அந்த தன்மையை எக்ஸ்பிளைன் பண்ணுவது ரேமா, அது வெளிப்பட்டு பேசுவது. ஆனால் லோகோஸ்ல தான் நமக்கு மீட்பு இருக்கிறது. லோகோஸ் என்பது ஸ்டாண்டர்ட், மாறாத கிறிஸ்துவின் தன்மை. ரேமா என்பது அதனுடைய வெளிப்பாடுகள், அந்த வார்த்தையுடைய வெளிப்பாடுகள். ஆனால் இந்த அம்மா பெற்றது லோகோஸ் பெற்றால் தான் ரேமா வெளிப்படும். இதெல்லாம் கிரீக் வேர்டு, லோகோஸ் ரேமா என்பதெல்லாம். நல்லா கவனிங்க, அந்த நாட்களிலே கர்த்தருடைய வசனம் அபூர்வமாக இருந்தது, பிரத்யட்சமான தரிசனமும் இல்லை. நமக்கு கொடுத்திருக்கிற இந்த வாழ்க்கை அன்புக்கான வாழ்க்கை. தேவன் மேல நாம் அன்பு கூற வேண்டும் என்று சொல்லி தேவன் நம்மை சிருஷ்டித்திருக்கிறார். தேவனுக்கு ஒரு குடும்பம் தேவை, அந்த குடும்பத்துல நசரேயர்கள் தேவை. இந்த நசரேயன் என்பது எப்படிப்பட்ட ஒரு 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 பிரதிஷ்டை, எப்படிப்பட்ட ஒரு ஒப்பு கொடுத்தல் என்றால், முழுக்க ஆவியாயிருக்கிற தேவனை வெளிப்படுத்துகிற குமாரன். தேவன் ஆவியா இருக்கிறார். இவருடைய ஆக்ஷன், இவருடைய செயல்பாடுகள் எல்லாம் ஒரே ஒரு சிறு மாம்சம் கூட வெளிப்பற்ற கூடாது. இந்த அம்மா சாமுவேல் ஒப்பு கொடுக்குறாங்க. எவ்வளவு கேவலமா இருந்திருக்கும் நீங்க நினைச்சு பாருங்க. எவ்வளவு கேவலமா இந்த அண்ணால பேசியிருப்பாங்க. அந்த நாட்களில் யாருக்குமே வசனம் தெரியல. வசனம் ரொம்ப அபூர்வம், பிரத்யட்சமான தரிசனமே இல்லை. இன்னைக்கு யாருக்குமா பிள்ளைய வளர்க்குறீங்க? பிளீஸ் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க பார்க்கலாம். இங்கே சத்துருக்களை குறித்து அவங்க பேசுறாங்க. இன்னைக்கும் நசரேயன்னா ஒரே ஒரு எல்லளவு கூட ஏதோ ஒரு இடத்துல கூட மாம்சம் வெளிப்பற்ற கூடாது. தேவனுடைய ஆவல் எல்லாம், எனக்கு ஒரு பிள்ளை வராதா, எனக்கு ஒரு பிள்ளை கிடைச்சிட மாட்டானா, எனக்கு ஒரு பிள்ளை இருக்க மாட்டானா, என்ன அப்பான்னு சொல்ல மாட்டானா. உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே அவர் இந்த உலகத்தை தோற்றுவித்ததுக்கான காரணமே, என்ன அறிய மாட்டானா, என்ன அப்பான்னு கூப்பிட மாட்டானா, அவன் எதையும் என்ன அப்பான்னு ஏத்துக்காதா. எனக்கு பயங்கர ஆச்சரியமா இருக்கிறது தேவனுடைய அன்பு. ஆனால் அந்த நாட்களிலே இந்த மகிமையான இந்த அன்பை, தேவனுடைய அன்பை, நசரேயன் என்பது அன்பிற்குரியவன். இந்த அம்மாவுக்குள்ள எப்படி இந்த ரகசியம் வெளிப்பட்டுச்சு? தேவ அன்பு இந்த அம்மாவுடைய இருதயத்துக்குள்ள, என் இருதயம் கர்த்தருக்குள்ளே களி கூறுகிறது, உன் முழு இருதயத்தோடும், உன் முழு பலத்தோடும், உன் முழு ஆத்துமாவோடும், உன் முழு சிந்தையோடும் நீ தேவனில் அன்பு கூறுவாயாக. இதுதான் முதலாவது கற்பனை. அவர் தேவனுடைய இந்த பிரமாணத்தினுடைய பிரதான கற்பனையே இந்த அன்புதான். உன்னில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறாய் என்பது இரண்டாவது கற்பனை. இந்த அம்மாவுக்குள்ள தேவனுடைய அன்பு பரிபூர்ணமாய் இருந்தபடியினாலே கர்த்தருடைய இந்த கர்த்தருடைய கிருபையை இந்த அம்மா பூரணமாய் உணர்ந்து கொண்டபடியினாலே அந்த நாட்களிலே என் சத்துருக்கள் யார் சொன்னாலும் பரவாயில்ல ஆண்டவரே, ஆனா நான் உங்களுக்கு ஒரு குமாரனை கொடுப்பேன், என் கர்த்தரை போல, என் இயேசு ராஜாவை போல, என் கர்த்தர் எப்படி ஒரு நசரேயனோ அதே போல
என் தேவனுடைய நோக்கம் இயேசு கிறிஸ்துவை போல, என் தேவனுடைய நோக்கம் இயேசு கிறிஸ்துவை போல, என் தேவனுடைய நோக்கம் இயேசு கிறிஸ்துவை போலவே அவருக்கு குமாரர்கள் தேவை, இயேசுக்கள் அவருக்கு தேவை. அதை எப்படி நம்ம உணர்ந்து கொண்டு என் பிள்ளை இயேசுன்னு வளர்த்தாங்க, என் பிள்ளை நசரேயன்னு எப்படி வளர்த்தாங்க? என் சத்துருக்கள் யார் என்ன சொல்ல பரவாயில்ல ஆண்டவரே, நான் உலக வழக்கத்தின்படிலாம் நான் வளர்க்க மாட்டேன் என் பிள்ளைய. உலக வழக்கத்தின்படி என் பிள்ளை கிட்ட ஒரு ஆக்ஷனை பார்க்க மாட்டேன். என் பிள்ளை கிட்ட உலக வழக்கத்தினுடைய அந்த காரியத்தை நான் பார்க்க மாட்டேன் ஆண்டவரே. இதாங்க ஒரு ஊழியக்காரன், ஒரு ஊழியக்காரியினுடைய இருதயம் என்ன தெரியுமா? வலிகள். இதெல்லாம் உங்ககிட்ட ஒரே ஒரு சின்ன மாம்ச கிரிய அப்படி கொஞ்சம் ஷேக் ஆச்சுனாவே வலி ஏற்படும். ஐயோ தேவனுக்கு என்று பிள்ளைகளே, அண்ணா அண்ணால் அண்ணால் அப்படி தமிழ் அண்ணால் அப்படின்னு போடுது, கண்ணா. அதாவது பார்த்தீங்கன்னா உண்மையான அந்த ப்ரொனன்சியேஷன் கா கெய்த் நுண் ஹே அண்ணா அப்படின்னா காணன் அப்படின்னா கிருபை, டு பி கிரேசியஸ், நீ கிருபையில் நிலைத்திரு. அதுதான் அண்ணா. அண்ணா என்று சொன்னால் கிருபை. நல்லா கவனிங்க, கிருபை. இந்த அம்மாவுக்குள்ள எல்லாமே கிருபை. கிருபை எங்க? அன்பின் உடன்படிக்கையில் தான் கிருபை இருக்கிறது. தேவனுக்கும் குமாரனுக்கும் இருக்கக்கூடிய அன்பின் உடன்படிக்கையில் தான் கிருபை இருக்கிறது. இயேசு ராஜாவுடைய கிருபை. அவர் எனக்குள்ள அவரை போல மாறும்படியாய், அவர் எப்படி சந்தோஷத்தை உடைய குமாரனோ, அவர் எப்படி பரிபூரண சந்தோஷம் உடையவரோ, என் சந்தோஷம் நிறைவாயிருக்கிறது என்று அந்த சந்தோஷத்தை அப்படியே எனக்கு கொடுத்ததுக்கு பேர் தான் கிருபை. அண்ணா என்றால் கிருபை. இந்த அம்மா அண்ணால் கிறிஸ்து இயேசுவினுடைய பரிபூரணம். அந்த வசனம் வாசிங்க. அவருடைய பரிபூரணத்தினாலே நாம் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். யோவான் சுவிசேஷம் 1வது அதிகாரம் 16வது வசனமா வாசியத. யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் வாசி. அவருடைய பரிபூரணத்தினால் நாம் எல்லாரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். எதன் மேல? அண்ணா அப்படின்னா என்ன அர்த்தங்க? கிருபை. கிருபையின் இந்த அம்மாவுக்குள்ள இயேசு ராஜா தேவனுடைய சித்தத்திற்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தவர். தேவ சித்தம் என்ன? அவர் பரிபூரணமாய் அடிக்கப்பட்டு, பரிபூரணமாய் உபத்திரவப்பட்டு, அநேக தமக்காகவும் தம்மாலேயும் எல்லாவற்றையும் சிருஷ்டித்த தேவன் அநேகம் பிள்ளைகள் மகிமையிலே கொண்டு வந்து சேர்க்கையில் அவர்களுடைய ரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவங்களினாலே பூரணப்படுத்துகிறது அவருக்கு ஏற்றதாயிருந்தது. எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனமா வாசிப்பதால் அந்த பரிபூர்ணம் என்னன்னா பூரணமான உபத்திரவம். வாசியத. ஏனென்றால் தமக்காகவும் தம்மாலையும் சகலத்தையும் உண்டாக்கினவர் அநேக பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வந்து சேர்க்கையில் அவர்களுடைய ரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவங்களினாலே பூரணப்படுத்துகிறது. உபத்திரவங்களினாலே பூரணம். அவருடைய பரிபூரணத்தினாலே நாம் எல்லாரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். ஆண்டவரே, இந்த உடல் அசைகிறது ஆண்டவரே, இந்த உடல் இந்த உலகத்துல வாழ்கிறது ஆண்டவரே, இந்த பூமியில நடமாடுகிறது ஆண்டவரே, எனக்கு பதிலாய் பூரணமாய் நீர் மரத்தை தூக்கப்பட்டு நீர் நசுக்கப்பட வேண்டும். இதை உணர்ந்ததுக்கு பேர் தாங்க கிருபை. ஆக அண்ணா என்றால் கிருபை. என் கர்த்தருடைய சந்தோஷம். அவர் எப்படி தேவனே என் சந்தோஷம் என்று சொல்லி தேவன் மேல பரிபூர்ண சந்தோஷம் உடையவராய் இருக்கிறாரோ, அதே போல என்னை மாற்றுவதுதான் அவருடைய அன்பின் பூரணம். அதுதான் அவருடைய கிருபை. அதுதான் கர்த்தருக்குள் என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூர்ந்திருக்கிறது. நான் இயேசுவை போல, அதாங்க கிருபை. நான் இயேசு கிறிஸ்துவை போல. அண்ணா என்றால் கிருபை. கிருபை. இயேசு ராஜாவுடைய பரிபூர்ணத்தினாலே நான் கிருபையின் மேல் கிருபை பெற்றேன். இதை புரிஞ்சுக்கின்னு இந்த பாரு, நீ யார் வேணா எதனா சொல்லு, ஆனா என் பிள்ளைய நான் இயேசு கிறிஸ்துவாக மாற்றுவேன். கர்த்தரை போல நசரேயனாக நான் மாற்றுவேன். இதுதான் அன்னாளுடைய
ஒரு மாபெரும் ரகசியம். அந்த அன்னாள் அவர்கள் கிருபையை உணர்ந்து கொண்டார்கள். எனக்குன்னு இந்த உலகத்துல துக்கப்படுத்துறதுன்னு எதுவுமே இல்லை. கரங்கள் சொல்லாமா? என் கிருபை, என் இயேசு ராஜாவுடைய கிருபை எனக்குள் இருக்கிறது. ஏன்னா குமாரன் அப்படின்னா என்னன்னைக்கும் சந்தோஷமா இருக்கிறவர். அல்லேலூயா. குமாரன் என்றால் என்றென்றைக்கும் தேவனுக்குள்ள மனமகிழ்ச்சியா இருக்கிறவர். அந்த மகிழ்ச்சியை இந்த அம்மா பெற்றுக்கொண்டார்கள். அதுதான் ஆச்சரியம். அந்த நாட்களில வசனம் அபூர்வமா இருந்துச்சு. யாருமே வசனத்தையே பேச மாட்டாங்க. ஆனால் அன்னாளுக்குள்ள எப்படி இந்த வெளிச்சம் கிடைத்தது? இந்த நசரேயன் என்கிற வெளிச்சம் கிடைத்தது எப்படி? இவங்க எப்படி இந்த பையனுக்கு பேர் வைக்கிறாங்க? தான் பெத்த பையனுக்கு எப்படி பேர் வைக்கிறாங்க? நீங்க அங்க வாசிங்க பார்க்கலாம். திருப்பி கொள்ளுங்க பார்க்கலாம். இந்த அம்மா இந்த பிள்ளையை கொண்டு வந்து விடும்போது முதலாவது அதிகாரத்துல 26 வாசிங்க பார்க்கலாம். அப்பொழுது அவள், என் ஆண்டவனே, இங்கே உம்மண்டையிலே நின்று கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணின ஸ்திரீ நான் தான் என்று என் ஆண்டவனாகிய உம்முடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இந்த பிள்ளைக்காக விண்ணப்பம் பண்ணினேன். அப்பா, இந்த பிள்ளைக்காக நான் விண்ணப்பம் பண்ணினேன். கர்த்தரை நோக்கி யாரெல்லாம் விண்ணப்பம் பண்ணுகிறீர்களோ, உங்கள் விண்ணப்பங்களுக்கு பதில் கொடுக்க கர்த்தர் நீதியும் உண்மையும் உடையவராய் இருக்கிறார். ஆமேன் சொல்லுங்க. சாட்சியோட பிள்ளைய கையில பிடிச்சுன்னு சொல்றாங்க, இந்த பிள்ளைக்காகத்தான் நான் ஜெபம் பண்ணினேன், பொருத்தனை பண்ணினேன். நான் கர்த்தரிடத்தில் கேட்ட என் விண்ணப்பத்தின்படி எனக்கு கட்டளையிட்டார். ஆகையால் அவன் கர்த்தருக்கென்று கேட்கப்பட்டபடியினால். இதாங்க பயங்கர ரகசியமான வார்த்தை. அன்னால் அந்த பிள்ளையை யாருக்குன்னு கேட்டாங்களாம்? கர்த்தருக்குன்னு கேட்டபடி. இந்த என் பிள்ளைய நான் கர்த்தருக்குன்னு கேட்கிறேன் என்கின்ற ஒரு தரிசனம் ஒரு தாய் தகப்பனுக்கு இருக்குமே. ஆனால் அந்த பிள்ளை பாக்கியமுள்ள பிள்ளை. இந்த பிள்ளை எனக்கு இல்லப்பா. இந்த பிள்ளை கிட்ட ஒரே ஒரு உலக வழக்கம் வந்துடக்கூடாது. இந்த பிள்ளைய நான் கேட்டதே கர்த்தருக்கென்று நான் கேட்டேன். அன்பான தேவஜனமே, உலக வழக்கத்தின்படி இந்தந்த காலகட்டத்தில் இந்தந்த டைம்ல இதெல்லாம் நடந்தணும். அப்படி கொஞ்சம் டிலே ஆச்சுன்னா கூட என்னன்னு கண்ணை பிதுக்கி பார்ப்பாங்க. நான் என்ன சொல்றேன்னா, இந்த பிள்ளைய நான் கர்த்தருக்கென்று கேட்டபடியினால், இந்த பிள்ளை கர்த்தருக்குரியது என்ற பார்வை. இந்த நசரேயன் என்பது கர்த்தருக்கென்று. என் பிதாவினுடைய ஏக்கம், அப்பாவுடைய ஏக்கம், அன்பின் ஏக்கம். அன்னாளுடைய இருதயத்துக்குள்ள இந்த சந்தோஷம் வந்தது. ஆச்சரியமான ஒரு அன்பு. இது அபூர்வமான ஒரு கேரக்டர், அபூர்வமான ஒரு ஜீவியம். இது இந்த பிள்ளை நான் கர்த்தருக்கென்று நான் கேட்டிருக்கிறேன். அவன் கர்த்தருக்கென்று கேட்டபடியினால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் அவனை கர்த்தருக்கே ஒப்பு கொடுக்கிறேன் என்றால் அவன் அவங்க கர்த்தரை பணிந்து கொண்டான். நல்லா கவனிங்க. இந்த அம்மா சொல்லிட்டாங்க, அவன் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் அவன் கர்த்தருக்கே நான் ஒப்பு கொடுத்துறேன். தாய் தகப்பன் பிள்ளைகளை ஒப்பு கொடுத்துருங்க கர்த்தருக்கு. உங்களுக்கு ரகசியம் தெரியணும், மகிமை அடையணும். என் பிள்ளை மகிமை அடையணும், என் பிள்ளை அழியாமையை தரித்து கொள்ளணும், நான் அழியாமையை தரித்து கொள்ளணும். என் தேவ ராஜ்யத்துக்குள்ள, என் தேவனுடைய அன்புக்குள்ள நான் கடந்து போகணுன்ற ஆசை இருக்கணும். இந்த ஆசை இருக்கிறது தான் உண்மையான தாய் தகப்பன். என் பிள்ளைய நான் ஒப்பு கொடுத்துட்டு, ஆண்டவரே அதனால தேவ சபையில கொண்டு வரேன்னு சொல்லிட்டு அந்த அம்மாவுடைய இருதயத்துக்குள்ள ஒரு கலிகூறுதல். எப்படிப்பட்ட கலிகூறுதல்? அந்த மகிழ்ச்சி தான் நித்திய ஜீவன். என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது என்பது அவருடைய சிலுவை மரணமும், எனக்காக என் கர்த்தர் பலியானபடினாலே நான் எல்லா விதத்திலும் மனமகிழ்ச்சியா இருக்கிறேன். என் பாவங்கள் நீங்கி நான் சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறேன். என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது. நான் நித்திய காலமாய் ஆளுகை செய்வேன். என் சத்துருக்களே, என் பகைஞரின் மேல் என் வாய் திறந்திருக்கு. நான் நீதி செலுத்துவேன். என் பகைஞரின் மேல் நான் நீதி செலுத்துவேன். யாரெல்லாம் என்னை கிண்டல் பண்ணாங்களோ, பிள்ளையை எடுத்துன்னு போயிட்டு ஜாலியா ஒரு நல்ல படிப்பை கொடுத்து நல்ல வேலை. இப்போ ஒரு புள்ள பிறந்துச்சு அப்படின்னாவே அந்த பிள்ளைங்க மேல ஒரு பெரிய சுமையை சுமத்தி
இந்த உலகத்தினுடைய எல்லா அறிவுகளையும் தூக்கி அந்த பிள்ளை தோல் மேல சுமத்தி, நல்லா படிக்கணும், நல்லா படி, நீ தான் ஃபர்ஸ்ட் ரேங்க் வரணும் அப்படின்னு சொல்லி எடுத்துன்னு போயிட்டு அந்த பிள்ளைய தள்ளி அந்த அந்த ஒரு வேலையில எடுத்துன்னு போயிட்டு விட்டு நல்லா சம்பாதிச்சு என்னென்னமோ பிளானிங் பிள்ளைங்க மேல. ஆனா ஏன் என்ன அது இல்லை ஆண்டவரே, நான் கர்த்தருக்கென்று அவனை கேட்டபடியா அவன் உயிரோடு இருக்கனாலலாம் கர்த்தருக்கென்று. கரங்களை திறமைன்னு சொல்லாமா? இந்த ரகசியம் அன்னாளுக்கு வந்ததுக்கான காரணம் அந்த அம்மாவுக்குள்ள கிருபை. கிருபை எல்லாமே இயேசு ராஜாவுடைய கிருபை. என் கண் முன்னாடி என் கர்த்தருடைய கிருபை இருக்குது. நான் எதை குறித்து நான் பயப்பட போறது இல்லை. உலகம் என்னை குறித்து என்ன சொல்லுது என்பதெல்லாம் இல்லை. என் சத்துருக்களே, உங்களுக்கு விரோதமா என் வாய் திறந்திருக்கிறது. இந்த நசரேய விரதம் என்பது ஒரு சாதாரணமானது அல்ல. ஏன்னா இந்த அம்மா கேட்கும் போதே, ஆண்டவரே நீ எனக்கு ஒரு பிள்ளையை கொடுப்பீங்கன்னா, அந்த வசதியை வாசிங்க பார்க்கலாம். 1வது அதிகாரத்துல 10-11 வாசிங்க பார்க்கலாம். அவள் போய் மனங்கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைந்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன். அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினாள். நல்லா கவனிங்க, இது ஒரு விசேஷித்த பொருத்தனை. ஆண்டவரே என்ன நீ கண்ணோக்கி பாருங்க, அப்புறம் உங்க அடியால நினைத்தருளுங்க, மறந்துடாதீங்க, நினைத்தருளுங்க. அது மாத்திரமல்ல, ஒரு ஆண் பிள்ளைய கொடுங்க, சகல நாளும் அவனை நான் உம்முடைய சமூகத்திலேயே நான் உங்களுக்கு ஒப்பு கொடுத்துருவேன். இப்ப கவனிங்க, இந்த நசரேய விரதம் என்பது முழுக்க முழுக்க அவன் தேவனுடைய குமாரனாக இந்த உலகத்துல ஜீவிக்க வேண்டும். தேவன் எப்படி இருக்கிறார்? தேவன் எப்படிப்பட்டவர்? அவர் ஆவியா இருக்கிறார். ஆவியா இருக்கிற தேவனுக்கு இந்த மாம்சத்தின் சந்தோஷம் ஒரு வினாடி பொழுது கூட இருதயத்துக்குள்ள போயிடக்கூடாது. சரி, நசரேய விரதத்தினுடைய இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன சொல்லுங்க பார்க்கலாம். பிரமாணம் என்ன? நசரேய விரதத்தின் பிரமாணம் என்ன? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணக்கூடாது? அவன் திராட்சை ரசம் குடிக்க கூடாது. திராட்சை எதுவுமே அவன் வாயில பற்றக்கூடாது. திராட்சை விதையிலிருந்து வற்றலான திராட்சை எதுவானா இருக்கட்டும், கிரேப்ஸ் அப்படின்னாவே நீ தூரம் போயிடணும், கிட்டே நீ போகக்கூடாது. இது எப்படி சாத்தியமாகும்? இது சாதாரணமா? இது கவனிங்க, இஸ்ரவேல்ல ஸ்பெஷலே என்னது? திராட்சை தான். அங்க பாத்தீங்கன்னா அந்த திராட்சையை அதை பதப்படுத்தி வருஷக்கணக்காலாம் பதப்படுத்தி வைப்பாங்க. 100 வருஷம் கிரேப்ஸ், அந்த திராட்சையில் அந்த ஒயின் எல்லாம் எடுத்து வச்சு பெரிய பெரிய விருந்துகள்ல பரிமாறுவாங்க. அதாவது இஸ்ரேல்ல திராட்சை என்பது நம்ம ஊர்ல எப்படி சோறு குழம்பு எல்லாம் இருக்குதோ அந்த மாதிரி. அது அப்ப அவங்களுக்கு நார்மல். அது அப்பத்துக்கு வேற எதனா சைடிஷ் இருந்தாலும் அப்பத்தை எல்லாம் சாப்பிட்டுட்டு 3 வேளையுமே திராட்சை ரசம் குடிப்பாங்க. இஸ்ரேலினுடைய பொதுவான கல்ச்சர், அவங்களுடைய வழக்கம், அவங்களுடைய ஆர்டினரி அந்த லைஃப்பை பார்த்தீங்கன்னா அந்த ரொட்டீனா காலையில் மத்தியானம் நைட்டு எப்பவுமே அவங்க என்ன செய்வாங்கன்னா திராட்சை ரசம் பருகுவார்கள், குடிப்பார்கள். ஆனால் நசரேயன் என்ன பண்ணக்கூடாது? திராட்சைய வாயிலேயே வச்சிடக்கூடாது. எப்படி கொஞ்சம் சாத்தியம் கொஞ்சம் யோசித்துப்பார். இப்ப அந்த புள்ள கேட்கலாம், என்ன அம்மா என்னை இந்த மாதிரி பண்ணி விட்டுட்டியே, நீ எதனா போய்க்கோ, என்னை எதுக்கு இந்த மாதிரிலாம் நீயே பொருத்தனை பண்ணீங்க, என்னையே அப்படியெல்லாம் பண்ணல. இது சாமுவேல் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? ஷாமா, 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 அப்புறம் ஏல். ஷாமா என்றால் டு லிசன் டு, அவர் கேட்டருளினார். அது ஆக்சுவலா ஷெமுவேல், உண்மையான அந்த ப்ரொனன்சியேஷன் ஷெமுவேல். ஏல் என்றால் தேவன். தேவன், அந்த ஏல் என்பது வல்லமை, சர்வ வல்லமை, சர்வ வல்லவர் என்னை கேட்டருளினார். இஸ் நேம் இஸ் ஏல். அவருடைய நாமம் ஏல். அவருடைய பெயர் ஏல் என்ற பெயரையே அந்த குழந்தைக்கு வைக்கிறாங்க. அதெல்லாம் கவனிங்க. ஒரே ரகசியத்தை சொல்லுகிறேன். அன்னாளுக்குள்ள கிருபை பூரணப்பட்டதனால, கிருபை, அன்னாள் கிருபையை பற்றி கொண்டால், கிறிஸ்துவினுடைய பாடுகளை தன் இருதயத்துக்குள்ளே தியானித்தால், அவள்தான் ரகசியத்தை நான் முடிக்கிறேன்.
அந்த மனமகிழ்ச்சி, எனக்காக கிறிஸ்து மரித்திருக்கும் போது என் இருதயத்தை எது சஞ்சலப்படுத்தும், எனக்காக என் கிறிஸ்து உலக தோற்றத்துக்கு முன்னே அடிக்கப்பட்டிருக்கும் போது என் இருதயத்தை எது வெட்கப்படுத்தும், எது துயரப்படுத்தும், எது எது பயத்தை கொடுக்கும், நான் மனமகிழ்ச்சியா இருக்கிறேன், என் கொம்பு உயரும். இதுதான் அன்னாளுடைய பயங்கரமான ரகசியமாக இருக்கிறது. அன்பானவர்களே, இந்த வேத பகுதியில நாம் பார்க்கும்போது இவங்க போய் என்ன செய்யறாங்கன்னா, அந்த பிள்ளைய ஒரு 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 நசரேயனாக அவர்கள் அங்கே ஒப்பு கொடுக்கிறார்கள். யெகோவா யெகோவா என்கின்ற இந்த நாமம் தான் அங்கே சிலுவையில கிறிஸ்து இயேசுவினுடைய அந்த சிலுவையின் மேலே எழுதப்படுகிறது. யெஷுவா ஹ நஸ்ரி, யெஷுவா ஹ நஸ்ரி. நல்லா கவனிங்க, யெஷுவா ஹ நஸ்ரி வா மெல்லேக் ஹா ஹெகுதீம், வா மெல்லேக் ஹா ஹெகுதீம். நசரனாகிய இயேசு யூதருடைய ராஜா. இதுதான் இயேசு ராஜன். இந்த நசரேயன் என்பதுதான் இயேசு ராஜா. அவருடைய ஜீவனிலே கலந்தது இந்த நசரேயன். இந்த நசரேயன் திராட்சை ரசத்தை குடிக்க கூடாது, திராட்சை ரசம் எந்த இதுவும் படக்கூடாது, திராட்சை ரசக்கிட்டே போகக்கூடாது. ஆக கம்ப்ளீட்டா திராட்சை ரசம் என்ன பண்ணும்னா களிப்பை கொடுக்கும். திராட்சை ரசம் உணர்ச்சியை தூண்டிவிடும். திராட்சை ரசம் ஒரு மாம்சிக உணர்ச்சியை தூண்டும். ஆக இந்த மாம்சத்தினுடைய உணர்ச்சிகளுக்கு நீ அடிமைப்படாமல் அப்பாவுடைய அன்புல தான் உன் இருதயம் களி கூற வேண்டும். ஃபர்ஸ்ட். ரெண்டாவது என்னன்னா, அவன் தலைமுடி, அவன் பிறந்த நாள் முதற்கொண்டு அவன் தலைமுடியில கையை வைக்கவே கூடாது. சவரகன் கத்தி படவே கூடாது. முடிய திருத்தி தான் இஷ்டத்தின்படியெல்லாம் முடியெல்லாம் வெட்டெல்லாம் முடியாது. அதான் கவனிங்க. என்ன, நமக்கு ஒரு ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், அவங்க அழகுபடுத்துவதே எதை வச்சுதான், முடிய வச்சுதான், இல்லையா? இந்த முடி துரைத்தனம். நல்லா கவனிங்க, இதை பற்றிலாம் நம்ம ஸ்டடி பண்ணும்போது நம்ம நிறைய ரகசியத்தை பார்த்தோம். இந்த முடி எவ்வளவு முக்கியமானதுன்னு சொல்லலாம். இப்போ அதுக்குள்ள நம்ம போக வேண்டாம். நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. சவரகன் கத்தி அவன் தலையின் மேல படக்கூடாது. மூணாவது நல்லா கவனிங்க, யாருடைய சாவு கிட்டயும் போகக்கூடாது. செத்தவங்க கிட்ட இவன் என்ன பண்ணிடக்கூடாது. அவன் பெத்த தாயா இருக்கட்டும், அவன் பெத்த தகப்பனா இருக்கட்டும், கூட பிறந்த சகோதரன் சகோதரி யாருன்னா இருக்கட்டும். கவனிங்க, இந்த பிரமாணத்தெல்லாம் நம்ம பார்க்கும்போது ஜென்ரலா ஒரு இஸ்ரவேலன் என்ன செய்யலாம் அப்படின்னா, அவன் பிரேதத்துக்கிட்ட போனான்னா சாயங்காலம் வரைக்கும் தீட்டுப்பட்டிருப்பான். அவன் வீட்டில் ஒரு சாவு விழுந்துச்சுன்னா, அவன் வீடு தீட்டான வீடு, அது மூடி கட்டப்படாது திறந்திருக்கிறதெல்லாம் தீட்டு, அதெல்லாம் அந்த பிரமாணம் நல்லா தெரியும். இதை தாண்டி ஒரு ஆசாரியன் என்ன செய்யலாம் அப்படின்னா, தான் பெத்தவங்களுக்காக தீட்டுப்படலாம். ஆசாரியன் என்ன செய்யலாம்னா, பெத்தவங்களுக்காக தீட்டுப்படலாம், வீட்டில் இருக்கிறவங்கள தீட்டுப்படலாம். அந்த ஒரு நாள் தீட்டு கழிச்சு முடிச்சிடணும். ஆனா நசரேயன் என்பது பெத்தவங்களுக்காக கூட தீட்டுப்படக்கூடாது. அவன் பக்கத்துல திடீர்னு யாரோ வந்து செத்து போயிடுறான் அப்படின்னா அவனுடைய நசரேய விரதம் கேன்சல் ஆயிடும். நல்லா கவனிங்க, இது முழுக்க ஆவியா இருக்கிற தேவனுடைய குமாரன் தான் இந்த நசரேயன். அப்படிப்பட்ட இந்த நசரேயனுக்காகத்தான் தேவன் நம்மை சிருஷ்டித்திருக்கிறார். இன்னைக்கு பிள்ளைங்க வளர்க்கிறோமே, அருமையான சகோதரிகளே சகோதரர்களே, இன்னைக்கு அன்னாளுடைய இருதயத்துக்குள்ளே வசனம் அபூர்வமா இருந்த அந்த நாட்களிலே அன்னாளுடைய இருதயத்துக்குள்ளே இருந்த அந்த வாஞ்சை, அந்த தேவ அன்பு. ஆனால் இன்றைக்கு கடைசி காலத்துல எல்லா ரகசியங்களையும் தேவன் வெளிப்படுத்தி கொடுக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கே மகிமை உண்டாகட்டும். அவருடைய இரக்கம், அவருடைய தயவு இந்த கடைசி நாட்களிலே எல்லா ரகசியங்களையும் வெளிப்படுத்தி வார்த்தையின் மூலம் வெளிப்படுத்தி கொடுக்கிறார். இன்றைக்கு பிள்ளைகள் மேல, தேவ ராஜ்யத்தின் மேல, தேவ அன்பின் மேல நமக்கு ஒரு கரிசனை இருக்கிறதா? நம்முடைய இருதயத்துக்குள்ள தேவ அன்பு ஊற்றப்பட்டிருக்கிறதா என்பதை கொஞ்சம் பாருங்க. பிள்ளைங்களுக்கு எதுனா ஒன்று சின்ன விஷயம் கிடைக்கலனாவே அப்படியே பெத்தவங்க பதறோம். ஐயோ, என் பிள்ளைக்கு இதெல்லாம் கிடைச்சாகணும். உலக வழக்கம் தான் இன்னைக்கு நம்ம கண் முன்னாடி இருக்கிறத தவிர தேவனுடைய வசனம், தேவனுடைய அன்பு, தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பில்லாதவன் தேவனை அறியான். தேவன் அன்பாகவே இருக்கிறார். இந்த அன்னாளுக்குள்ள இப்படிப்பட்டதான ஒரு ரகசியம்
தேவ அன்பின் ரகசியம் அங்கே உள்ளே பூர்ணமா வெளிப்பட்டபடினாலே அவன் அவன் ஜீவனுள்ள நாளெல்லாம் அவன் ஒரு நசரேயனாக அவன் இந்த உலகத்துல ஜீவிக்க வேண்டும். அவன் தேவனுக்கென்று அவன் ஒரு வினாடி கூட மாம்ச சித்த செஞ்சிடக்கூடாது. திராட்சை ரசம், திராட்சை என்பது உணர்ச்சி. இந்த நரம்பு மண்டலம் மூலமாய் நம்முடைய இருதயத்துக்குள்ள போகக்கூடிய உணர்ச்சி. அப்பா அம்மா சகோதரர் சகோதரி என்பது உணர்வு, ஃபீலிங், உணர்வு. ஆக இது ரெண்டுமே ஆவி ஆத்மா சரீரம் முழுவதுமே தேவனுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட நிலைமைதான் நசரேய விரதம். ஆக இந்த நசரேயனாகத்தான் தேவனுக்கென்று இந்த பிள்ளையை அவர்கள் ஒப்பு கொடுக்கிறார்கள். அதை ஒப்பு கொடுக்கும் போது அன்னாளுக்குள்ள நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்ட ஒரு மாபெரும் ரகசியத்தை வெளிப்படுத்துறாங்க. என் இதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது. அந்த சந்தோஷம் என்னென்னைக்கோ நிலைத்திருக்கிறது தாங்க கிறிஸ்தவ ஜீவியம். வேணா அந்த வசந்த வாசிங்க போல என்னாகும் 6வது அதிகாரத்துல அந்த 1ஆம் வசந்த வாசிங்க பார்க்கலாம். கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இஸ்ரவேல் புத்திரரோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால், புருஷனாகிலும் ஸ்திரீயாகிலும் கர்த்தருக்கென்று விரதம் பண்ணி கொண்டவர்களாய் இருக்கும்படி நசரேய விரதமாகிய ஒரு விசேஷித்த பொருத்தனையை பண்ணினால். ஏற்கனவே பொருத்தனையை குறித்து தேவன் சொல்லியிருக்கிறார். ஆனா அந்த பொருத்தனையிலேயே நசரேய விரதம் என்கின்ற ஒரு விசேஷித்த விரதம் அதை பொருத்தனை பண்ணி கொண்டால், அப்படிப்பட்டவன் திராட்சரசத்தையும் மதுபானத்தையும் விலக்க கடவன். அவன் திராட்சரசத்தின் காடியையும் மற்ற மதுபானத்தின் காடியையும் திராட்சரசத்தினால் செய்த எவ்விதமான பானத்தையும் குடியாமலும் திராட்சை பழங்களையாவது திராட்சை வற்றல்களையாவது புசியாமலும் தான் நசரேயனாய் இருக்கும் நாளெல்லாம் திராட்சை செடி விதை முதல் தோல் வரையில் உள்ளவைகளினால் செய்யப்பட்ட யாதொன்றையும் புசியாமலும் இருக்க கடவன். அவன் நசரேய விரதம். சரி, இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஒண்ணுனது திராட்சை ரசத்தை அவன் தொடக்கூடாது. இரண்டாவது, அவன் நசரேய விரத காக்கும் நாளெல்லாம் சவரகன் கத்தி அவன் தலையின் மேல் படலாகாது. அவன் கர்த்தருக்கென்று விரதம் காக்கும் காலம் நிறைவேறும் அளவும் பரிசுத்தமாயிருந்து தன் தலைமயிரை வளரவிட கடவன். ஆக இந்த தலையை சிரைக்கிறது, இந்த தலைமுடியில ஸ்டைல் பண்றது, அதெல்லாம் நசரேய விரதம் அல்ல. அது எப்பவுமே பிசாசு ஒரு காரியத்தை தேவனுக்கு அப்படியே அகைன்ஸ்டா பண்ணுவான். இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த தலைமுடியில தான் எல்லா வாலிப பிள்ளைகளும், வாலிப பெண் பிள்ளைகளா இருக்கட்டும், வாலிப ஆண் பிள்ளைகளா இருக்கட்டும், அல்லது சில பேரை பார்த்தீங்கன்னா அந்த தலைமுடியில தான் பயங்கரமான ரகசியத்தை வைப்பாங்க. நீங்க தலைமுடியை பார்த்தீங்கன்னா அப்சலோம் அவன் அவன் தலைமயிரை பார்த்தீங்கன்னா வருஷம் எத்தனையோ சேக்கல் நிறைய அவன் அவ்வளோ தலைமுடி அவனுக்கு இருக்கும். அதான் கர்வாலி மரத்தில் மாட்டி செத்தான். ஏசா ரோமம் அடர்ந்தவன், முடியில தான் ரகசியம் இருக்கு. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆனால் கர்த்தர் இங்க சொல்றார், அவன் நசரேயன் என்று சொன்னால் அவன் தலையில சவரகன் கத்தி படக்கூடாது. அவன் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் அந்த தலைமுடிய வளர விடணும். அடுத்தது மூணாவது அவன் கர்த்தருக்கென்று விரதம் காக்கும் நாளெல்லாம் யாதொரு பிரேத தண்டையில் பிரேதம்னா நேது மரணம். நல்லா கவனிங்க, மரணம் என்பது ரகசியத்தை நல்லா புரிந்து. இது எல்லாமே ஆவிக்குரிய ரகசியங்கள். ஏன்னா வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. பிள்ளையை எப்படி வளர்க்கணும்? அவனை நசரேயனாக வளர்க்க வேண்டும். நசரேயனாக வளர்க்க வேண்டும் என்றால் முதலாவது அந்த பிள்ளையை வளர்க்கிற, அந்த பிள்ளையை ஒப்பு கொடுக்கிற தாய் தகப்பன் நசரேயர்களாக மாற வேண்டும். அவர்கள் கிறிஸ்து இயேசுவை கர்த்தருக்குள்ளே உங்கள் இருதயம் கலிகூற வேண்டும். கர்த்தருடைய பரிபூரணத்தை நீங்கள் நோக்கி பார்க்க வேண்டும். கர்த்தருடைய கிருபையை நீங்கள் நோக்கி பார்க்க வேண்டும். அன்னாளை போல கர்த்தருடைய கிருபையை நீங்கள் நோக்கி பார்க்க வேண்டும். இங்க அன்னாள் இங்க ஒப்பு கொடுக்கிறார்கள். நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. அவர் சொல்றார், அவன் கர்த்தருக்கென்று விரதம் காக்க நாளெல்லாம் யாதொரு பிரேத தண்டையிலும் போயிடக்கூடாது. பிரேதம் அப்படின்னா என்னது? மரணம். மரணம்னா என்ன? தேவனை நினைக்காத, எழுத்தின்படி மரணம் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் ஆவியின்படி நல்லா கவனிங்க, ஆவியின்படி யார் யாரெல்லாம் தேவ சித்தம் செய்யலையோ, யார் யாரெல்லாம் தேவ சித்தம் செய்யல, உலக வாழ்க்கை என்னவோ அப்படியே செய்வாங்க. அவங்கெல்லாம் தேவ பிள்ளை கிடையாது. ஏதோ சும்மாவா தேவ கிருபை மேல இருக்கும். அவன் தன் தேவனுக்கென்று செய்த, வாசி அந்த வசனம் 7ஆம் வசனம். அவன் தன் தேவனுக்கென்று செய்த நசரேய விரதம் அவன் தலைமேல் இருக்கிறபடியால் மரணமடைந்த தன் தகப்பனாகிலும்
தாயினால் ஆகிலும் சகோதரனால் ஆகிலும் சகோதரியினால் ஆகிலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாது. அவன் நசரேனாய் இருக்கும் நாளெல்லாம் கர்த்தருக்கு பரிசுத்தமாய் இருப்பான். அவன் நசரேனாயா இருக்கும் நாளெல்லாம் கர்த்தருக்கு பரிசுத்தம். இந்த கர்த்தருக்கு பரிசுத்தம் நசரேயன் என்பது அவன் பெத்த தகப்பன் செத்திருந்தாலும், அவன் பெத்த தாய் செத்திருந்தாலும் கிட்ட போகக்கூடாது. அப்ப யாருங்க அடக்கம் பண்றது? அப்ப இதனுடைய அர்த்தம் என்ன? இன்னைக்கு ஆவிக்குரிய அர்த்தத்துல என்ன பண்ணணும்? தேவனை யாரெல்லாம் அறியலையோ, உன்னை பெத்த தாயா இருக்கட்டும், உன்னை பெத்த தகப்பனா இருக்கட்டும், உன் சகோதரன் சகோதரி இருக்கட்டும், என் தேவனை நீ அறியல, அவன் செத்து போனோம், அவன்கிட்ட போய் நீ சமாதானமா இருக்கிறதா நீ தீட்டு. நீ இதெல்லாம் ஸ்டடி. நான் இப்ப அந்த ஸ்டடிக்கு தான் போக விரும்பல. கவனிங்க, இது ரொம்ப ஆழமான சத்தியங்கள். அதாவது என் தாயார் யார், என் சகோதரர் யார், என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவர்களே எனக்கு தாயாரும் சகோதரரும் சகோதரியுமா இருக்கிறாங்க. என் பிதாவின் சித்தம் செய்யலையா, உனக்கு எனக்கு எந்த சமாதானமும் இல்லை. உன் கூட உட்காந்து நான் சாப்பிடலாம் கூட மாட்டேன். இயேசுராஜாவுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இதுதான் நம்முடைய உபதேசம். அதனால தான் எல்லாரும் ஓடி போயிட்டாங்க. புரிஞ்சுதா இல்லையா? இந்த நசரேய அபிஷேகம், இந்த நசரேய அபிஷேகத்துக்காகத்தான் ஜனங்கள்லாம் ஓடுறதுக்கான ரீசன் என்ன? சரி, இப்போ ஏன் மறுபடியும் உள்ள வந்திருக்கிறாங்க அப்படின்னா, நீ அமைதியா இரு. இது எல்லாராலும் ஃபாலோ பண்ண முடியாது. இது தேவனுடைய இரக்கம் இருக்கணும். அதனால அவங்க இப்போதைக்கு இந்த தேவ அன்பு புரிகிற வரைக்கும் அமைதியா என்னென்னலாம் பண்றாங்களோ பண்ணிக்க போ. அவ்வளவுதான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த திராட்சரசம் என்பது நம்முடைய சாப்பாட்டில் ஒரு நல்ல கண்ட்ரோல் இருக்கும். நம்முடைய சாப்பாட்டில் ஃபாஸ்டிங் அதிகமாக இருக்கும், அதிகமான உபவாசம். இதுதான் வருகைக்கு போகிறதுக்கான அடையாளம். இதெல்லாம் நசரேயர்கள் மாத்திரமே வருகைக்கு போவார்கள். ஏன்னா அவங்க தான் தேவனை முகமுகமாக தரிசிப்பார்கள். அப்போ உங்களுக்குள்ள தேவன் மேல தாகம் ஏற்பட்டு இந்த அலங்காரம், நம்முடைய உடல் அலங்காரம் அதை தூக்கி வெறுத்துட்டு, உடல் உணர்ச்சியை வெறுத்துட்டு, உடல் உணர்வுகளை, மாம்சீக உணர்வுகளை வெறுத்து விட்டு எல்லாவற்றையும் பலியாக்குற அனுபவம். அவன் தாய் தகப்பனை கூட அடக்கம் பண்ண வரக்கூடாது. ஒருத்தர் ஆண்டுகிட்ட கேட்பான், ஆண்டவரே முன்பு நான் போய் என் தகப்பனை அடக்கம் பண்ண எனக்கு உத்தரவு தாரும், அதுக்கு பிற்பாடு உம்மை பின்பற்றி வருவேன். மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும், என்னை பின்பற்றி வா அப்படின்னு அவங்க நசரேய அழைப்பை கொடுக்கிறார். எத்தனை பேர் சொல்றது புரியுது? இந்த வருஷம் விபிஎஸ் ப்ரோக்ராம் பண்ணும்போது அந்த டைட்டில் கொடுத்தோம், நீ என்னை பின்பற்றி வா. மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும், நீ என்னை பின்பற்றி வா. அவங்களை யார் அவங்க ஏற்கனவே என்னை அறியாத, கிறிஸ்துவின் பரிபூர்ணத்தை அறியாத எத்தனையோ பேர் இருக்கிறான். அவன் அடக்கம் பண்ணிட்டு போட்டோம், நீ என்னுடைய குமாரன். இந்த அன்னாளுக்குள்ள இப்படிப்பட்டதான ஒரு நசரேய, ஒரு சேஷ்டபுத்திர மெல்கிசேதேக்கின் முறைமையின்படியான அந்த அனுபவம் அன்னாளுக்குள் இருந்தபடியினாலே தன் மகனை அப்படியாக நசரேனாக ஒப்பு கொடுத்தார்கள். அன்பான தேவஜனமே, இந்த இடத்துல கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நல்லா கவனிங்க. ஒருவேளை இதை நீங்க வீட்டில் போய் வாசித்து பாருங்க, எப்படி அவன் நசரேய விரதத்தை எப்படி அவன் முடிக்கணும். சப்போஸ் விரதம்னு எடுத்துக்கணும், ஆனா வாழ்க்கையே நசரேயனாக ஒப்பு கொடுப்பது என்பது எவ்வளவு பயங்கரம் இல்ல? சில பேர் தெரிஞ்சு, நல்லா கவனிங்க, தெரிஞ்சு நான் ஆண்டவருக்கு நசரேய விரதம் காக்க போறேன், ஒரு மாதிரி இது புகை என்ன வருதா? கவனிங்க, நான் ஆண்டவருக்குன்னு ஒரு பொருத்தனையா ஏறெடுக்க போறேன் அப்படின்னு சொன்னா ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்து வரைக்கும் நசரேய விரதம் காப்பாங்க. ஆனா இந்த நசரேய விரதம், தாய் தகப்பன் ஒப்பு கொடுக்கிற நசரேய விரதம், வாழ்க்கை முழுவதும் அந்த பிள்ளை நசரேயனாக, அவன் வேறு பிரிக்கப்பட்ட வேறுபாட்டின் ஜீவியம் உடையவனாக அவன் ஜீவிக்க வேண்டும். அதுதான் நசரேயர்கள். அப்போ இந்த நசரேயர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், முற்றிலுமாக தேவனுடைய குமாரர்கள். அவர்கள் தேவனுடைய குமாரர்கள். அவர்கள் தேவனை முகமுகமாய் தரிசிப்பார்கள். இந்த முகமுகம் என்பதுதான் அன்னாள் தரிசித்தார்கள். அதனால தான் என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது. கிறிஸ்து இயேசுவை தங்கள் இருதயத்தில் தரித்து கொண்ட அனுபவத்துக்குள்ள வாங்க. உங்களை அன்பாய் சொல்லுகிறேன், இந்த ஜீவவாசல் ஜெப வீட்டு உபதேசத்துக்குள்ள வாங்க என்று உங்களை அன்பாய் அழைக்கிறேன். எல்லாரையும் நான் கட்டாயப்படுத்தல, அன்பாய் அழைக்கிறேன். அதான் இப்ப சொல்லுது என்ன, இந்த உபதேசம் உங்களுக்கு புரியுற வரைக்கும் நீங்க வாங்க, வந்து உட்காருங்க, அந்த உபதேசத்தை கேளுங்க. இந்த உபதேசத்துடைய நோக்கம் என்ன?
உங்கள் இருதயம் கலிகூற வேண்டும், கர்த்தருக்குள்ள மனமகிழ்ச்சியா இருக்க வேண்டும், உங்கள் கொம்பு உயர வேண்டும். இதுதான் இந்த ஊழியத்தினுடைய அழைப்பினுடைய பிரதான நோக்கம். ஆக இந்த சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் அங்கே தேவ சந்நிதியிலே அங்கே வளர்ந்தான். ஆனால் எனக்கு பயங்கர ஒரு ஆச்சரியம் என்ன தெரியுமா? அந்த பிள்ளை அங்கே பிரதிஷ்டை செய்துவிட்டு அவர்கள் விட்டு போய்விட்டார்கள். அந்த சின்ன பிள்ளை அங்கே தேவாலயத்தில் ஏலிக்கு முன்பாக தேவனுடைய ஆலயத்தில் அங்கே பணிவிடை செய்கிறான். வருஷம் அன்னால் தேவாலயத்துக்கு வரும்போது, அதாவது ஆசரிப்பு கூடாரத்துக்கு, தேவ சமூகத்துக்கு, தேவ சந்நிதிக்கு வரும்போதெல்லாம் இந்த சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டானுக்கு ஒரு சின்ன சட்டையை தச்சு கொண்டு வருவாங்களாம். ரகசியத்தை சொல்லி இன்னும் நான் அடுத்த பகுதிக்கு நான் கடந்து போகிறேன். அந்த பிள்ளை, அந்த சட்டை என்பது எதை குறிக்கிறது என்றால் அது நீதியை குறிக்கிறது. இந்த பிள்ளை நசரேய நீதியிலே உடையவனாய், இந்த சாமுவேல் அம்மா அப்பா என்ன அப்பாவும் ஒப்பு கொடுத்திருக்கிறார். ஏன்னா அப்பாவுடைய அனுமதி இல்லாமலாம் பொருத்தனை நிறைவேற்றக்கூடாது இல்லையா? அப்போ எல்கானாவும் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா இந்த பிள்ளையை ஒப்பு கொடுத்திருக்கிறார். ஆக அப்பா அம்மாவுக்கு அப்படியே கீழ்ப்படிந்த ஒரு மகனாக, ஏன்னா ஒரு பிள்ளையினுடைய பொறுப்பு என்னன்னா தாய் தகப்பனை கனம் பண்ணணும், தாய் தகப்பனுக்கு பயப்படணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லா வாய்த்தனை சொல்லுங்க. ஒரு பிள்ளையினுடைய பிரதான பொறுப்பு என்ன? தாய் தகப்பனை கனம் பண்ணணும், தாய் தகப்பனுக்கு பயப்படணும். ஆக இந்த பிள்ளை தேவனுக்கென்று ஒப்பு கொடுக்கப்பட்ட, என் தாய் தகப்பன் எனக்கு ஒப்பு கொடுத்துருக்கிறாங்க தேவனுக்கு என்று சொல்லி, அந்த பிள்ளை அந்த தேவனுடைய சமூகத்துல, தேவனுடைய அந்த வீட்டில் அந்த பிள்ளை பணிவிடை செய்கிறான். இந்த சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் இங்கே பணிவிடை செய்கிறான். வருஷம் வரும்போது இந்த அண்ணால் அந்த பிள்ளைக்கு ஒரு சின்ன சட்டையை தைத்து கொண்டு வந்து கொடுக்கிறார்கள். அப்படி என்றால் அந்த பிள்ளை தாய் தகப்பனை கனம் பண்ணக்கூடிய நசரேனாக, தாய் தகப்பனைக்கு பயப்படக்கூடிய ஒரு நசரேனாக, இயேசு கிறிஸ்து அவர் 12 வயதுல அவர் தாய் தகப்பனுக்கு போய் கீழ்ப்படிந்திருந்தார். நசரேயனாக இயேசு கிறிஸ்து தாய் தகப்பனுக்கு அவர் கீழ்ப்படிந்திருந்தார். அதே போல இந்த சாமுவேல் என்னும் இந்த பிள்ளை தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிந்திருந்தார். அதனால்தான் அண்ணால் ஒரு சட்டையை தைத்து கொண்டு வந்து வருஷம் கொடுப்பார்கள். அந்த வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். 1 சாமுவேலின் புத்தகம் அதுல 2ஆம் அதிகாரம் 18-19 வாசிக்க பார்க்கலாம். சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் சணல் நூல் ஏபோத்தை தரித்தவனாய் கர்த்தருக்கு முன்பாக பணிவிடை செய்தான். இந்த சணல் நூல் ஏபோத் என்பது துதியை குறிக்கிறது. துதி என்று சொன்னால் தேவனுடைய மகிமையை சொல்லிக் கொண்டே இருப்பது, கிறிஸ்துவினுடைய மகிமையை சொல்லிக் கொண்டே இருப்பது, அந்த வார்த்தை அவரே வார்த்தையாய் மாறுவது, அதுதான் இந்த ஏபோத். இந்த சணல் நூல் ஏபோத் என்பது வார்த்தை முழுக்க, என் வாய் நாள் முழுதும் நீதியையும் சத்தியத்தை சொல்லிக் கொண்டிருக்கும், என் தொகையை நான் அறியேன். வாயில அவருடைய மகிமையே சொல்லிக் கொண்டிருப்பது, கிறிஸ்துவின் மகிமையை சொல்லிக் கொண்டிருப்பதுதான் சணல் நூல் ஏபோத்தை தரித்த அனுபவம். இந்த சாமுவேல் சணல் நூல் ஏபோத்தை தரித்து கொண்டு இயேசு ராஜாவுடைய மகிமையை, அவருடைய மகத்துவத்தையே பேசிக் கொண்டிருக்கிற பிள்ளையாயிருக்கிறான். அன்பான தேவஜனமே, உங்க பிள்ளைங்க என்ன செய்யறாங்க? உங்க பிள்ளைகளை எப்படி வளர்க்குறீங்க? ஆசைப்படுங்க. என் பிள்ளை தேவனுக்கு என்று நான் வளர்க்க போறேன், என் பிள்ளை தேவனுடைய பிள்ளையா மாறணும்னு ஆசைப்படுங்க. சேலஞ்சா எடுத்துக்கங்க. சணல் நூல் ஏபோத்தை தரித்த அனுபவத்துல என் பிள்ளை வாய் திறந்த வசனம் மட்டும்தான் வெளிப்படும். வருதா? இன்னைக்கு பிள்ளைங்க இன்னைக்கு எப்படி இருக்கிறாங்க? அழுங்க அழுங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுது. அலறுங்க, உள்ள அலறுங்க. நீங்க வெளியே காட்டக்கூடாது, அலறுங்க. பிள்ளைங்க அப்பா அம்மா ரொம்ப வீக்காக்குறாங்கடா அப்படின்னு நினைச்சிருவாங்க. உள்ளுக்குள்ளே அலறுங்க. பிள்ளைங்க கொஞ்சம் பாதம் மாறுறாங்க அப்படின்னு அலறுங்க. ஆச்சரியமான காரியம். இந்த பிள்ளை சணல் நூல் ஏபோத்தை தரித்திருக்கிறான். அவன் நசரேனாக, அவன் முற்றிலுமாய் தேவனுக்கு சொந்தமானவனாக, தேவனுடைய பிள்ளையாக, மனமகிழ்ச்சி நிறைந்தவனாக. இன்னைக்கு பிள்ளைங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கல, சந்தோஷத்தை தேடி அலையறாங்க. இன்ஸ்டாகிராம்ல கிடைச்சிருமா, வாட்ஸ்அப்ல கிடைச்சிருமா, பேஸ்புக்ல கிடைச்சிருமா, எங்கேயாவது சந்தோஷம் கிடைச்சிருமா? இன்னைக்கு எத்தனை பிள்ளைங்க ஏபோத்தை தரித்திருக்கிறார்கள். ஆனால் அண்ணால் தன்னுடைய இருதயத்துக்குள்ள ஏபோத்தை தரித்திருந்தார்கள். எல்கானா தன் இருதயத்துக்குள்ள ஏபோத்தை தரித்திருந்தார்கள்.
அதனால அந்த பிள்ளை பண்டி செய்து கொண்டிருந்த போது அவருடைய தாய் வாசி அவனுடைய தாய் வருஷந்தோறும் செலுத்தும் பலியை செலுத்துகிறதற்காக தன் புருஷனோட கூட வருகிற போதெல்லாம் அவனுக்கு ஒரு சின்ன சட்டையை தைத்து கொடு. தாய் தகப்பன் இருவரால் அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு பிள்ளைதான் இந்த சாமுவேல். கவனிங்க, எல்கானா என்று சொன்னால் டபுள் ஹைட் ஆஃப் த வாட்சஸ், அதாவது இரு மடங்கு அந்த துருகத்தின் மேலே நின்று கொண்டு பார்க்கிற அந்த பார்வை, இருமடங்கு மலை ஏறுகிற அனுபவம் தான் நமக்கு வேணும். ஆக டபுள் ஹைட் ஆஃப் த வாட்சஸ், அதாவது இரட்டிப்பான மலையின் மேலே ஏறி பார்க்கிற அந்த பார்வை எவ்வளவு கூர்மையா இருக்கும். இது விசுவாசத்தினுடைய உச்சகட்ட பார்வை. எல்கானா எப்படிப்பட்டவனா, 2 மடங்கு மலையின் மேல மலை ஏறுகிற அந்த அனுபவமே மான்கால்கள் தான் நம்மை தேவனுடைய பிள்ளைகளாக, தேவனுடைய மனவாட்டியாக, கிறிஸ்துவின் மனவாட்டியாக நம்மை உயர்த்துகிறது. ஆனால் இவர் டபுள் ஹைட் ஆஃப் த வாட்சஸ், 2 மடங்கான மலையின் மேல கண்ணோக்கி பார்க்கிற விசுவாசத்தினுடைய உச்சம், பூரணமான விசுவாசத்தை உடையவர் தான் இந்த எல்கானா. ஆக இந்த எல்கானாவும் இந்த அண்ணாவும் சேர்ந்து அந்த பிள்ளைக்கு ஒரு சட்டையை தைத்து கொடுக்கிறார்கள் என்று சொன்னால், இந்த பிள்ளையாண்டான், இந்த சாமுவேல் பிள்ளை, அவன் நசரேன் ஆகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நிழலாட்டமாக, இயேசு கிறிஸ்துவை போலவே அவன் தேவனுடைய குமாரனாக இந்த பூமியிலே இந்த சாமுவேல் வாழ்ந்திருக்கிறார். கரங்களுக்கு ஆமென் சொல்லாமா? அப்படியே இயேசு ராஜாவை போல, ஆண்டவரே உங்க உயிரே எங்களுக்காகத்தான், உங்களை போல தான் நான் மாற போறேன், உங்களை போல நான் வாழ போறேன், இதுக்காகத்தான் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார் நசரேயர்களாக. எத்தனை பேருக்கு ஆசையா இருக்குது? கரங்களுக்கு ஆமென் சொல்லாமா? நான் தேவனுக்குன்னு வாழணும் ஆண்டவரே, நான் உமக்குன்னு வாழணும் ஆண்டவரே, நான் ஏபோத்தை தரித்திருக்கணும் ஆண்டவரே. இந்த ஏபோத்தை தரித்திருக்கிற மகிமையான அனுபவம் என்ன அப்படின்னு சொன்னா, நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே. இப்போ இயேசு ராஜா அவர் கூடாரா பண்டிகை அன்னைக்கு பிறந்தார். கூடாரா பண்டிகை அன்னைக்கு தான் ஞானஸ்நானம் எடுத்து அவர் யூதேயாவின் வனாந்தரங்கள் இருந்தபோது அங்கே நாத்தான் வேலை பார்த்து, நீ அத்திமரத்தின் கீழே இருக்கும் போதே நான் உன்னை கண்டேன் அப்படின்னு சொல்லும்போது நாத்தான் ஆச்சரியப்பட்டு, தேவனே நீ இஸ்ரவேலின் ராஜா என்று சொல்லி அவர் உயர்த்துவார். அங்க போயிட்டு நல்லா கவனிங்க, பிலிப்பு போயிட்டு சொல்லுவாரு நாத்தான் வேலைக்கிட்ட, நியாயப்பிரமாணத்தில் எழுதியிருக்கிறவர்களை கண்டோம், அவர் யாருன்னா நசரேயனாகிய இயேசு, நாசரேத்திலிருந்து வந்த இயேசு அப்படின்னு சொன்னதும் நாத்தான் சொல்லுவாரு, நாசரேத்திலிருந்து ஏதாவது நன்மை வருமா? நசரேயன் என்று எண்ணப்படுவார். நல்லா கவனிங்க, நசரேயன் என்று எண்ணப்படுவார் என்று சொல்லி அவர் நாசரேத்தில் வளர்ந்தார். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல அவருக்கு ஒரு அடையாளம். இப்போ பொதுவாகவே நம்மெல்லாம் பல ஊர்களிலே போயிட்டு வேலை செய்கிறவர்கள், அல்லது பல ஊர்களிலிருந்து கம்பெனியெல்லாம் ஒன்று சேர்ந்து அசம்பிளாக வேலை செய்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, குறிப்பாக அந்த ஊர் பேரை சொல்லி கூடுவாங்க. ஆமாம், என்ன இல்லையா? அந்த ஊர் பேரை சொல்லி கூடுவாங்க. சில வந்தேரங்குடிகள் சொல்லுவாங்க, வந்தேரங்குடி ஊரை விட்டு இன்னொரு ஊர் வந்தாங்கன்னா அந்த ஊர் பேர் அவங்களுடைய நேட்டிவ் பிளேஸை வச்சு சொல்லுவாங்க இல்லையா? இயேசு ராஜா அவர் தாவீதுடைய வம்சத்தில் இந்த பூமியில பிறந்திருந்தாலும், அவர் யூதேயாவில் இருக்கக்கூடிய பெத்லகேமில் அவர் பிறந்திருந்தாலும், கலிலேயாவில் உள்ள நாசரேத்திலே அவர் வளர்ந்தார். அவர் பிறந்தது அநேக பேருக்கு எங்கன்னு தெரியல, அநேகருக்கு குறிப்பிட்ட ஆட்களுக்கு மாத்திரமே தேவன் ரகசியத்தை வெளிப்படுத்தி கொடுத்தார். ஆனா வளர்ந்ததெல்லாம் நாசரேத்துல வளர்ந்தார். கரங்களுக்கு சொல்லாமா? ஏன் அவர் நாசரேத்துல வளர்ந்தார்? அவர் நசரேயன் என்னப்படுவார். நசரேயன் என்றால் தேவனுடைய குமாரன், தேவனுடைய பரிசுத்தர், தேவனுக்கென்று வேறு பிரிக்கப்பட்டவர், தேவனுடைய அன்பை வெளிப்படுத்துகிறவர், தேவனுடைய தீர்க்கதரிசி என்பதுதான் இந்த நசரேயன். அவர் நசரேயன் என்னப்படுவார். உடனே நாசரேத்திலிருந்து வந்த நசரேயனாகிய இயேசு அப்படின்னு சொல்றதும் நாத்தான் வேலுக்கு டவுட் ஆயிடுச்சு. பைபிள்ல எங்கேயுமே நாசரேத்திலிருந்து ஒரு நன்மை வரும்னு சொல்லவே இல்லையே, நாசரேத்திலிருந்து மேசியா வருவார்னு சொல்லலையே அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரே டவுட் ஆகி கேட்கிறாரு. நல்லா கவனிங்க, அந்த வசனங்களை வாசிக்கும் போது முதல்ல மத்தேயு சுவிசேஷ புத்தகத்துல அங்கே யோசேப்புக்கு அவர் கட்டளை கொடுப்பார். சிறு பிள்ளையா இருந்த போது அங்கே வாசிக்க பார்க்கலாம். அவர் 2ஆம் அதிகாரம் 22, 23 வாசிக்க பார்க்கலாம்.
அர்கெலாயு தன் தகப்பனாக ஏரோதின் பட்டத்துக்கு வந்து யூதேயாவில் அரசாளுகிறான் என்று கேள்விப்பட்டு அங்கே போக பயந்தான். அப்பொழுது அவன் சொப்பனத்தில் தேவனால் எச்சரிக்கப்பட்டு கலிலேயா நாட்டின் புறங்களிலே விலகி போய் நாசரேத் என்னும் ஊரிலே வந்து வாசம் பண்ணினான். நசரேயன் என்னப்படுவார் என்று தீர்க்கதரிசிகளால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. ஹல்லேலூயா சொல்லாமா? இயேசு ராஜா எந்த ஊருக்காரர் என்றால் நசரேயன். நாசரேத்துல வந்து வளர்ந்தார். அதனால்தான் சிலுவையில அவர் ஆணி அடிக்கும் போது நசரேனாகிய இயேசு யூதருடைய ராஜா, இதுதான் எழுதப்பட்ட வார்த்தை, இதுதான் வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தை. வார்த்தையானவர் வெளிப்பட்டார், அவர் நமக்காக, நம்முடைய பரிபூர்ணத்துக்காக. ஆக அவர் யூதேயாவில் உள்ள பெத்லகேமிலே அவர் பிறந்திருந்தாலும், அவர் கலிலேயாவில் நாசரேத்திலே அவர் வளர்ந்தார். ஏனென்றால் அவர் நசரேயன். இந்த நசரேயன் எப்படிப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அதுதான் நாசரேத்திலிருந்து யாதொரு நன்மை வருமா என்று யோவான் சுவிசேஷம் 1வது அதிகாரத்துல நாத்தான்வேல் கேட்பதை பார்க்க அந்த வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். அங்கே 45 வாசிங்க. 1:45 பிலிப்பு நாத்தான்வேலை கண்டு நியாயப்பிரமாணத்திலே மோசேயும் தீர்க்கதரிசிகளும் எழுதியிருக்கிறவரை கண்டோம். அவர் எழுதியிருக்கிற வார்த்தையானவர், அவர் தேவனுடைய வார்த்தையானவர், எழுதியிருக்கிற லோகோஸை கண்டோம். அவர் மாறாதவர். அவரை குறித்த வெளிப்பாடுகள் ரேமா. நல்லா கவனிங்க, கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. எழுதியிருக்கிறவர் லோகோஸ். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது, அந்த வார்த்தை மாம்சமாகி கண்டோம். இந்த லோகோஸை கண்டோம். ஆமென். எத்தனை சந்தோஷமா இருக்கிறது. நாங்கள் அவரை கண்டோம், நசரேயரை கண்டோம். அவர் யார்? அவர் பிலிப்பு நாத்தான்வேலை கண்ட நியாயப்பிரமாணத்திலே மோசேயும் தீர்க்கதரிசிகளும் எழுதியிருக்கிறவரை எழுதியிருக்கிறவர் எழுதினதே. எத்தனை பேர் இந்த பிரசங்கம் ஞாபகம் இருக்கு? என்ன எழுதினது? யான் ஜீவனுக்காக அவர் ஜீவன் கொடுக்க வேண்டும். இந்த வேத வசனத்துடைய வார்த்தையுடைய நோக்கமே என்னையா? அவர் என் ஜீவன், என் இயேசு கிறிஸ்து என் ஜீவன். அவர் லோகோஸ், அவர் எழுதப்பட்டவர், எழுதியிருக்கிறதே. அவரை நாங்கள் கண்டோம். அவர் நசரேயன். இந்த இயேசு ராஜாவாக வாழ்ந்தவர் தான் சாமுவேல். அப்படி ஒப்பு கொடுத்த அன்னாளுக்குள்ள இந்த நசரேய அந்த அபிஷேகம், நசரேய அபிஷேகம் இந்த அன்னாளுக்குள்ள என் இருதயம் கர்த்தருக்குள் கலிகூறுகிறது என்பது கிறிஸ்து சாக வேண்டும். லோகோஸ் அவர் எனக்காக மரித்திருக்கிறார். அடுத்த வாசிங்க, தொடர்ந்து வாசிங்களேன். அவர் யோசேப்பின் குமாரனும் நாசரேத்து ஊரானுமாகிய இயேசுவே. நாசரேத்து ஊரார். அவர் பேர் என்ன பேரு? நசரேயனே, நாசரேத்து ஊராரே. யார் யாருக்கெல்லாம் ஊர் பேர் வச்சு கூடுவாங்க? யார் யாருக்கெல்லாம் ஊர் பேர் வச்சு கூடுவாங்க? அந்தந்த ஊருக்காரன்னு ஞாபகம் இருக்குதா இல்லையா? பொதுவாகவே ஒரு ஊர்ல இருந்து ஒரு ஊர் தங்கன்னா அந்த ஊருக்காரன்னு சொல்லுவாங்களா. இப்போ வந்து இந்த சம்பவம் வந்து யூதேயாவில் நடக்குது. இவர் ஊரை விட்டு ஊர் வந்திருக்கிறார். அவர் கலிலேயாவில் நாசரேத்தை விட்டு அவர் இப்ப யூதேயாவுக்கு வந்திருக்கிறார். அப்ப யாருப்பா அவரு? எந்த ஊருக்காருப்பா? நசரேயன்பா, நாசரேத்து ஊரார். அந்த இயேசு கிறிஸ்து, அந்த இயேசுவை அவர்தான் மேசியா, அவர்தான் குமாரன், அவர்தான் நசரேயன், அவர்தான் தேவ சித்தம் செய்கிறவர், தம்மை முற்றிலும் சிலுவையில் ஆணி அடித்து கொன்றவர், தேவ சித்தத்துக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவ ஆட்டுக்குட்டியானவர். பிளீஸ் ஆசைப்படுங்க. இதெல்லாம் சொல்லும் போது உங்க ஆசையை தூண்டி விடுறேன். நீங்க எல்லாம் மறுரூபம் அடைஞ்சு தேவ சமூகத்துக்கு போகணும். பிள்ளைங்கள்லாம் பார்ப்போம், பிள்ளைங்களெல்லாம் வந்து தேவ சமூகத்துல நல்ல வசனத்துக்கு நிறைய நடத்தணும்னு ரொம்ப ஆசையா இருக்கும். ஆனா தாய் தகப்பன் நீங்க ஒப்பு கொடுக்காம ஒன்றையும் பண்ண முடியாது. ஓரளவுக்கு தான் உங்களை வந்து நான் கண்ட்ரோல்ல கொண்டு வர முடியும். ஆனால் நீங்க தாய் தகப்பன் அந்த பிள்ளைகளுக்காக கண்ணீரோட, எத்தனை சத்துருக்கள் என்ன சொன்னாலும் பரவாயில்லை, என் சத்துருக்கள் எனக்கு விரோதமா எவ்வளவு எழும்பினாலும் பரவாயில்லை,
ஆனா என் கர்த்தரை போல என் பிள்ளை இயேசு கிறிஸ்துங்க, என் பிள்ளை இயேசு. ஆமென் சொல்லுங்க. என் பிள்ளை இயேசு, என் பிள்ளை இயேசு. அப்ப நீங்க முதல்ல இயேசுவாக மாறுங்கள், இயேசு கிறிஸ்துவாக நீங்கள் மாறுங்கள். இயேசுவானவர் எப்படி தேவனுடைய குமாரனோ, அவருடைய கிருபை என்ன, இந்த கிருபை என்ன, அவருடைய பரிபூரணம். ஆக அவர்தான் நசரேயனாகிய இயேசு, நாசரேத்து ஊரார் அப்படின்னு சொன்னதும் அதற்கு நாத்தான்வேல் நாசரேத்திலிருந்து யாதொரு நன்மை உண்டாக கூடுமா என்றான். அதற்கு பிலிப்பு வந்து பார் என்றான். நாசரேத்திலிருந்து ஒரு நன்மையும் வரும்னு சொல்லவே இல்லையே, பைபிள்ல சொல்லவே இல்லையே, வேதத்துல சொல்லவே இல்லையே. எல்லாம் கவனிங்க. அவங்க வேதத்தை ஆராய்ச்சி பண்ணி பார்க்கறாங்க. யூதர்கள் அடையாளத்தை தேடுகிறார்கள், கிரேக்கர் ஞானத்தை தேடுகிறார்கள். ஞானத்தை விரும்பல. யூதர்கள் என்ன பண்ணும், அடையாளத்தை கேட்பான். அவன் தான் யூதன், எது கேட்டாலும் அடையாளம் கேட்பான். அவன் உட்கார்ந்து எழுத்தின்படியே வேதத்தை ஆராய்ந்து பார்த்தான். ஆனால் வேதத்தில் இருக்கிற ஒவ்வொரு எழுத்தும், எழுத்தின் உறுப்பும் ஆவிக்குரியது. வேதத்தில் இருக்கிற எந்த தீர்க்க தரிசன வசனங்களும் சுய தோற்றமான பொருளை உடையதா இராது. பேதுரு எழுதிட்டார். அதே மாதிரி வெளிப்படுத்தின விசேஷத்துல இயேசு கிறிஸ்துவை பற்றின சாட்சி தீர்க்க தரிசனத்தின் ஆவியா இருக்கிறது. வேதம் முழுக்க இருப்பது இயேசு கிறிஸ்துவை பற்றின சாட்சியே. இது தீர்க்க தரிசனத்தின் ஆவி. இந்த தீர்க்கதரிசி என்பது யார் என்றால் நசரேயர்கள் தான் தீர்க்கதரிசிகள். தீர்க்கதரிசினா தேவனுடைய வார்த்தையை பேசுகிறவர்கள். இப்போ அதே மாதிரி இயேசு ராஜாவை பிடித்து கொண்டு வரும்படியாய் ஆலோசனை சங்கத்திலிருந்து அனுப்புவாங்க. அங்க இருக்கக்கூடிய அந்த சேவகர்கள் அவரை பார்த்தா பிடிக்கணும்னு தோணவே இல்லை. அவர் பேசுறதெல்லாம் பயங்கரமா பேசுறதுன்னு சொன்னதும், நீங்கள் வஞ்சிக்கப்பட்டு போயிட்டு, வேத வாசம் தெரியாது, நீங்க வஞ்சிக்கப்பட்டு போயிட்டீங்க தான் திட்டுவாங்க. அப்ப நிக்கோதேமு என்ன செய்வார் அப்படின்னா, எங்க ஒருத்தனை விசாரிக்கிறதுக்கு முன்னாடி அவன மேல பழி சொல்லக்கூடாதுன்னு நியாயப்பிரமாணமே சொல்லியிருக்குது அப்படின்னு சொன்னதும் உடனே எல்லாரும் சேர்ந்து நிக்கோதேமை திட்டுவானுங்க. எப்படி திட்டுவாங்க தெரியுமா? கலிலேயாவிலிருந்து ஏதாவது நன்மை வருதுன்னு வேதம் சொல்லுதாப்பா, உனக்கே பைபிள் தெரியலையா நிக்கோதேமே? நல்லா கவனிங்க. நீ இயேசுன்னு பேரை சொல்லி அவருக்காக சாட்சியா வாழணும்னாவே சத்துருக்கள் எழுதிடுவாங்க. நான் மறுபடியும் சொல்றேன், ஏன்னா அவங்க உலக வழக்கத்தை வச்சு கண்ணில் பார்ப்பான். உன் கண்ணில் இயேசு ராஜா இருக்கிறாரு. இப்ப நிக்கோதேமு சொல்லும் போது கலிலேயாவிலிருந்து நன்மை வருமா? இவர் கலிலேயன் தானே. நல்லா கவனிக்கணும். இவங்க என்ன செய்தாங்கன்னா, நேரடியா நசரேயன் வருவாரு அப்படின்னு நினைச்சு உட்கார்ந்தாங்க. ஆனால் எல்லா ரகசியங்களும் தேவன் ஆவிக்குரிய ரீதியில் வைத்திருந்தார். 8 வாசிங்க அந்த வசனத்தை. யோவான் சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்துல அங்க ஆலோசனை சங்கத்தார், இந்த பரிசேயர்கள்லாம் எப்படி சொல்லுவாங்க பாருங்க பார்க்கலாம். 50 வாசிக்கு 7:50 ராத்திரியிலே அவரிடத்திற்கு வந்தவனும் அவர்களில் ஒருவனுமாகிய நிக்கோதேமு என்பவன் அவர்களை நோக்கி, ஒரு மனுஷன் சொல்வதை கேட்டு அவன் செய்கைகளை அறிகிறதற்கு முன்னே அவனை ஆக்கினைக்குட்படுத்தலாம் என்று நம்முடைய நியாயப்பிரமாணம் சொல்லுகிறதா என்றான். அதற்கு அவர்கள் நீரும் கலிலேயனா? கலிலேயாவிலிருந்து ஒரு தீர்க்கதரிசியும் எழும்புகிறது இல்லை என்பதை ஆராய்ந்து பாரும் என்றான். பின்பு அவரவர் தங்கள் வீட்டுக்கு போனார்கள். எப்பா, நீங்க போய் பைபிள் எடுத்து கொஞ்சம் ஆராய்ந்து பாருப்பா, கலிலேயாவிலிருந்து யாதொரு நன்மையும் வராதே அப்படின்னு சொல்லி அங்கேயும் என்ன பண்றாங்க, இடறுகிறார்கள். ஆனால் எல்லாம் கவனிங்க, இந்த தீர்க்கதரிசி, இந்த நசரேயன் என்பவர் யார் என்றால் அவர் தீர்க்கதரிசியா இருக்கிறார். புலம்பலின் புத்தகத்துல இந்த நசரேயன் என்பவர் எப்படிப்பட்டவர், எப்படிப்பட்ட சுபாவத்தை உடையவர், இந்த நசரேயனுக்கு எப்படிப்பட்ட சுபாவம், 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். அவளுடைய நசரேயர் உறைந்த மழையை பார்க்கிலும் சுத்தமும், பாலை பார்க்கிலும் வெண்மையும், பவளத்தை பார்க்கிலும் சிவப்பும், இந்திர நிலத்தை பார்க்கிலும் மேனியுமா இருந்தார்கள். இந்த நசரேயர்கள் என்பவர்கள் 4 விதமான ஜீவன் உடையவர்கள், 4 ஜீவனை தன்னகத்தை கொண்டவர்கள். உறைந்த மழையை பார்க்கிற சுத்தம் என்பது நீதி உடையவர்கள். இது மத்தேயு சுவிசேஷத்தை குறிக்கிறது, இது சிங்க முகத்தை குறிக்கிறது. இந்த நசரேயர்களுக்கு 4 முகம் இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா, இந்த நசரேய அபிஷேகம் உடைய தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுடைய அவங்கள நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு நேரம் ஒரு மாதிரி பேசுவாங்க, இன்னொரு நேரம் வேற மாதிரி பேசுவாங்க, ஒண்ணுமே புரியாது. என்ன இவங்க முன்னாடி இப்படி இருந்தாங்க, இப்ப இப்படி பேசுறாங்களே, ஒரு இடத்துல அணைப்பாங்க, ஒரு இடத்துல தள்ளுவாங்க, புரியாது. இது
4 கேரக்டர் வெளிப்படும். மண்டையை பிச்சுன்னு ஓட வேண்டியதுதான். என்ன இது ஒண்ணுமே புரியலையே. எப்படி உறைந்த மழையை பார்க்கிற சுத்தம் என்பது நீதியை காண்பிக்கிறது, அது சிங்கமுகம், அது மத்தேயு சுவிசேஷம். பாலை பார்க்கிலும் வெண்மை என்பது லூக்கா சுவிசேஷம். இந்த லூக்கா சுவிசேஷத்தை இயேசு கிறிஸ்து மனுஷகுமாரனாக அவர் உலகத்தில் அவர் தேவனுடைய அன்பை உடையவராக மனிதர்கள் மத்தியிலே அன்பை செலுத்தக்கூடியவராக அவர் இருந்தார். பவளத்தை பார்க்கிற சிவப்பு என்பது மார்க்கு சுவிசேஷம். அவர் காலை முகம். அவர் எப்படி, அது ஒரு பாடுபடுகிற ஜீவியம், வேலை செய்கிற அனுபவம், வேலை செய்யணும், வீட்டு வேலை இறங்கி செய்யணும், அதுதான் காலை முகம். அதான் பவளத்தை பார்க்கிற சிவப்பு, எந்த வேலையை செய்து தயங்கக்கூடாது. அடுத்தது இந்திரநீலத்தை பார்க்கிற மேனி. இந்திரநீலம் என்பது யோவான் சுவிசேஷம், பறக்கிற கழுகு, அது தேவனுடைய குமாரன், தேவனுடைய பரிசுத்தராக செயல்பட்டவர். இந்த 4 கேரக்டர் ஜீவனுள்ள வாழ்க்கை வெளிப்படும். இதுதான் நசரேய அபிஷேகம். நீங்களா ஒன்று நினைச்சுக்கணும் இவங்களை பார்க்க முடியாது. அப்படி வாழ்ந்தவர் தான் நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஆக நாசரேத்திலிருந்து யாதொரு நன்மை வருமா, கலிலேயிலிருந்து யாதொரு நன்மை வருமா என்று இவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இது ஆராய்ந்து பார்க்கணும். இது ஆவிக்குரிய வாழ்க்கை. ஏன்னா ஆவியாயிருக்கிற தேவனுடைய சித்தம் செய்கிறவர்கள். ஆமோஸ் தீர்க்கதரிசன புத்தகத்தை வாசிக்கும் போது இந்த நசரேயர்கள் தீர்க்கதரிசிகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமோஸ் தீர்க்கதரிசியின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 11-12 வசனங்களை வாசிக்கலாம். உங்கள் குமாரரில் சிலரை தீர்க்கதரிசிகளாகவும் உங்கள் வாலிபரில் சிலரை நசரேயராகவும் எழும்ப பண்ணினேன். இந்த நசரேயன் என்பவர்கள் தீர்க்கதரிசிகள். தீர்க்கதரிசி அப்படின்னா தேவனுடைய ரகசியங்களை, தேவனுடைய மகிமையை, தேவனுடைய மகத்துவங்களை பேசுகிறவர்கள் தான் தீர்க்கதரிசிகள். 4 ஜீவனின் அனுபவம் உடையவர்கள் தான் இந்த தீர்க்கதரிசிகள். இவர்கள் தேவனுடைய மகத்துவங்களை வெளிப்படுத்துகிறவர்கள். இவங்க இதயத்துக்குள்ள சந்தோஷம் என்னைக்குமே நிலை கொண்டிருக்கும். எந்த ஒரு சம்பவமே இதயத்தை அசைக்கவே அசைக்காது. தைரியமா இருப்பார்கள். அந்த சந்தோஷம் என்னைக்குமே நிலைத்திருக்கும். என் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடித்தவர் என்ற சந்தோஷம் நிலைத்திருக்கும். ஆக இந்த நசரேயர் என்பவர்கள் தீர்க்கதரிசி. குறிப்பா பார்த்தீங்கன்னா இந்த வாலிப பிரயாயத்துல வாலிபர்களை அதிகமாக இந்த உலகத்தை விட்டு வேறு பிரித்து கர்த்தர் மகிமையா நடத்துவார். ஆனால் தேவனுடைய அபிஷேகம் அவங்களுக்குள்ள இருந்தால் மட்டும்தான் நிறைய பரியாசங்கள், ஒரு சத்துருக்கள் எழும்புவாங்க. இவன் பாடுறா ரொம்ப பரிசுத்தண்டா, இவன் இவளை பாடுறா. நிறைய பெண் பிள்ளைகள் இன்னைக்கு நசரேயர்களாக பாவத்தை விட்டு விலகி ஓடக்கூடியவர்களாக. திராட்சரசம் என்பது அந்த விபச்சார ஆவி. அதான் ஸ்பிரிச்சுவலா போகலை. ஓசியா புத்தகத்தெல்லாம் பார்த்தோன்னா பயங்கரமாக பேசியிருப்பார். இந்த திராட்சரசம் என்பது இந்த லவ் பண்றது, அதெல்லாம் அங்கே டச்சே போகாது. வாலிபர்களை கர்த்தர் எழுப்புகிறார். ஏன்னா அந்த சிறு பிள்ளையிலிருந்து இந்த பிள்ளைகளை நசரேயர்களாக வளர்ப்போமே, ஆனால் கேரண்டியா இருக்கலாம் என் பிள்ளை மகிமை அடைஞ்சு நித்திய காலமாக இயேசுக்கு ஆட்சி செய்யும்னு சொல்லி. அப்போ இந்த சில தீர்க்கதரிசிகளையும் சில வாலிபரை நசரேயராக எழும்ப பண்ணினேன். இஸ்ரவேல் புத்திரரே, இப்படி நான் செய்யவில்லையா என்று கர்த்தர், நான் எனக்குன்னு ஒரு குறிப்பிட்ட ஆட்கள் தெரிந்து கொண்டிருக்கிறேனே, கரங்கள் திறமைன்னு சொல்லாமா? அப்போ கர்த்தர் சொல்லிட்டாரு, நான் யாரெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அவங்கெல்லாம் உன்னை ஃபாலோ பண்ணி வருவாங்கடா, இந்த உபதேசத்தை ஃபாலோ பண்ணி வருவாங்க. அமேன் சொல்லுங்க பார்க்கலாம். மீறி பேருக்கு தெரியாதவங்களுக்கு ஒன்றுமே பண்ண முடியாது. அவங்களையும் கூட சேர்த்து கூட்டிக்கணும், அவ்வளோதான். இப்போ நல்லா புரிஞ்சுங்க. இந்த ஆராய்ச்சியில் எத்தனை பேர் வீட்டில் வச்சுருக்கிறீங்க? இந்த ஸ்டடியெல்லாம் இந்த ஸ்டடியெலாம் எத்தனை பேர் வச்சுக்கிறீங்கப்பா? திருப்பி பார்க்குறீங்களா இல்லையா? நசரேய ஸ்டடியெல்லாம் பயங்கர டீப்பாக எடுத்தோம். நம்ம நசரேய ஸ்டடியெல்லாம் பார்த்தீங்கன்னா நான்லாம் நடுங்கிட்டேன். அந்த சத்தியத்தெல்லாம் பேசும்போது, என்னடா இது, கர்த்தர் இவ்வளவா நேசிக்கிறாரே, நான் செய்யலையாப்பா நான் உங்களை நசரேய தெரிஞ்சுக்கலையா, கொஞ்சம் யோசிச்சு பாருங்கன்றார். இந்த நசரேயர்கள் என்பவர்கள் முற்றிலுமாய் தேவனுக்கு என்று வேறு பிரிக்கப்பட்டவர்கள். அவங்கள ஒரு வினாடி கூட மாம்சத்தோடவே தொடக்கூடாது. அவங்க முழுக்க ஆவியில பலனடைந்தவர்கள். உங்களுக்கு அன்பாய் சொல்லுகிறேன், இந்த சத்தியத்தெல்லாம் கேட்கும் போது ஆசைப்படுங்க. தேவனே, உங்க அன்பு அவ்வளவு பெரிதா இருக்கிறது. எங்களை நசரேயர்களாக அழைத்திருக்கிறீர். இந்த நசரேய அன்புக்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். அந்த உலக வழக்கம் உள்ள என்ட்ரே ஆகாது. ஒரே ஒரு உலக வழக்கம் வராது. நம்ம ஆளுங்க செய்யறதெல்லாம் உலக வழக்கம் தான். எங்காச்சும் வெளியே போகுது, யார் எதிராக வராங்க பாரு, வழியில் யார் வராங்க பாரு, பல்லி சத்தம் போட்டுச்சுன்னா அதுக்கு ஒரு கன்னத்தில் ஒரு அறை,
கரண்ட் ஆஃப் ஆயிட்டு கரண்ட் வந்துச்சுன்னா அதுக்கு ஒரு கன்னத்துல ஒரு அறை, அப்புறம் என்னென்ன சடங்காச்சாரத்தை சொல்லணும். ஆனால் இவர்கள் முழுக்க முழுக்க உலக வழக்கம் உள்ள என்ட்ரே ஆகாது. உலகத்தா மாதிரியே கல்யாணம் பண்ணணும், உலகத்தா மாதிரியே பொண்ணு வயசுக்கு வந்தா உட்கார வைக்கணும், உலகத்தா மாதிரியே எல்லாத்தையும் பண்ணணும். ஆனா நசரேயர்கள் அது அது ஒப்பாது, வாந்தி எடுத்துருவாங்க. ஒரு அன்பாய் சொல்லுகிறேன், கர்த்தர் சொல்றாரு, நான் உங்களை தீர்க்கதரிசிகளாகவும் உங்களை நசரேயர்களாகவும் உங்களை தெரிஞ்சுக்கணும்னே, நான் உங்களை அப்படி தெரியாம விட்டுட்டேனா, அப்படியே பண்ணிட்டேன். சொல்றாரு பாருங்களேன், நீங்களோ நசரேயருக்கு திராட்சரசம் கொடுத்து தீர்க்கதரிசிகளை நோக்கி நீங்கள் தீர்க்கதரிசனம் சொல்ல வேண்டாம் என்று கற்பித்தீர்கள் அப்படின்றாரு. நீங்க ஆண்டவரை பத்தி எல்லாம் பேசாத, தேவனை பத்தி எல்லாம் பேச, எங்களை பத்தி எதனா சொல்லுவாரா சொல்லு. எப்படி தீர்க்கதரிசனம், தீர்க்கதரிசி அப்படின்னா என்ன? தேவனுடைய மகிமையை பேசுறது தீர்க்கதரிசி. உங்களை பத்தி பேசுறது என்பது இந்த உலகத்தின் வாழ்க்கைக்கான முன் அறிவிப்பு. அதுவும் உங்களுடைய பார்வைக்கு தீர்க்கதரிசனம் எடுத்துக்குங்க. ஆனால் ஒரிஜினலா தீர்க்கதரிசி முன் அறிவிப்பையும் தீர்க்க தரிசனத்தையும் ஒன்னா சேர்த்து மிங்கல் பண்ணிக்காதீங்க. ஆக அதை நம்ம புரிந்து கொள்வதா தீர்க்க தரிசனம் சொல்லலாம். ஆனா தீர்க்க தரிசனம் என்பது தேவனுடைய மகிமையை பேசுவது. குமாரன் என்றைக்குமே தேவனுடைய மகிமையை பேசுகிறவர். கரகதிராமன் சொல்லாமா? இந்த குமாரனின் வாழ்க்கை தான், தேவகுமாரனாகி இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையை வாழ்ந்தவர் தான் சாமுவேல். அந்த சாமுவேலின் வாழ்க்கைக்கு முழுக்க முழுக்க காரணம் அன்னாலும் எல்கானாவும். அன்னாளுடைய செயல்பாடு தான், அன்னாளுக்குள்ள அந்த நசரேய அபிஷேகம் இருந்தபடினாலே, தம் பிள்ளையை இந்த நசரேய அபிஷேகத்துக்கு ஒப்பு கொடுத்தபடினால் கர்த்தர் அவர் எடுத்து வல்லமையாய் பயன்படுத்தி கொண்டார். ஆக இன்றைக்கு நம்மை தேவன் இந்த நசரேயர்களாக நம்மை வெளிப்படுத்தி நம்மை அழைத்திருக்கிறபடினாலே, தேவன் என்றென்றைக்கும் பரிசுத்தரா இருக்கிறார் என்று சொல்லி அவர் நாமத்தை மகிமைப்படுத்துங்க. என் இருதயம் கர்த்தருக்குள்ளே களி கூர்ந்திருக்கிறது. அந்த களி கூறுதல் தான் நமக்குள்ள என்றென்றைக்குமே இயேசு கிறிஸ்து கொடுப்பது. எதை குறித்து சஞ்சலப்படாதீங்க. நசரேயர்கள் சஞ்சலையே பட மாட்டாங்க. பெத்த தாய் தகப்பனுக்கு எழுத்தின்படி எடுத்துங்க. பெத்த தாய் தகப்பன் மறித்து விட்டாலே கிட்ட போகக்கூடாதுன்னா இவன் மனசு எவ்வளவு சந்தோஷமா இருக்கணும் பார்த்துங்க. அப்போனா செத்து ஒரு சந்தோஷமா? நல்ல கவனிங்க, என்னத்தை வாரிப போறாங்க? இந்த சாவுனா அது நேச்சுரலா வர்றது. அதை நினைச்சு நீ என்னடா பெருசா துக்கப்பட போற இல்லையா? நான் என்ன நினைக்க உனக்காக இருக்கிறவர், இந்த சாவை ஜெயித்தவர், மரணத்தை ஜெயித்தவர், மகிமை அடைந்தவர், அவர்தான் நமது கர்த்தராகி இயேசு கிறிஸ்து. ஆக நம்ம எல்லாருமே இயேசு ராஜாவை நோக்கி பார்ப்போமே, ஆனால் இந்த சந்தோஷம் நிலைத்திருப்போம். கடைசியா வாசித்து முடிங்க 32வது சங்கீதத்துல இந்த சந்தோஷம் 32, 33 நீங்க பார்த்தீங்கன்னா இந்த சந்தோஷம் கர்த்தருக்குள்ள எப்படி இருப்பாங்க பாருங்க. 32வது சங்கீதம் கடைசி வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். நீதிமான்களே கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுங்கள். இந்த நீதிமான்கள்லாம் யாருன்னு பார்த்தோம்? நசரேயர்கள். இயேசு கிறிஸ்துவை தங்களுடைய மனதில தங்களுடைய இருதயத்தில் தரித்து கொண்டவர்கள். அதனால்தான் அன்னால் பாடுறாங்க, என் இருதயம் கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுகிறது. ஆக யார் இந்த நீதிமான்கள் என்றால், நசரேயனாகிய இயேசு, தேவகுமாரன், தேவனுடைய பரிசுத்தராகிய இயேசு கிறிஸ்து எனக்காக இருக்கிறார். அவருக்குள், கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியா இருக்கிறவங்க தாங்க நீதிமான்கள். ஆமென் சொல்லாமா? பதறவே மாட்டாங்க, பயப்படவே மாட்டாங்க, அவ்வளவு சந்தோஷமா இருப்பாங்க. இந்த சந்தோஷத்துக்காக அழைத்ததுதான் தேவன் நம்முடைய அழைப்பை அவர் உறுதிப்படுத்துகிறார். நீதிமான்களே கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுங்கள், செம்மையான இருதயம் உள்ளவர்களே நீங்கள் எல்லாரும் ஆனந்த முழக்கம் விடுங்கள். இந்த ஆனந்த முழக்கத்துக்கும் இந்த செம்மையான இருதயம் உடையவர்களாக நம்மை தேவன் மாற்றுகிறத கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். நீங்க தொடர்ந்து வாசிக்கும் போது மறுபடியும் 33ஆம் சங்கீதம் 1 நீதிமான்களே கர்த்தருக்குள் களி கூறுங்கள், துதி செய்வது செம்மையானவர்களுக்கு தகும், சுரமண்டலத்தினால் கர்த்தரை துதித்து 10 தடவை வீணையினாலும் அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள், அவருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள், ஆனந்த சத்தத்தோடைய வாத்தியங்களை நேர்த்தியாய் வாசியுங்கள். ஹல்லேலூயா சொல்லுவோமா? இந்த சந்தோஷம், இந்த மனமகிழ்ச்சி இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்த்தவர்களுக்கு என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். கர்த்தருக்குள்ளே இருதயம் மகிழ்ந்து களி கூறுகிறது, என்னுடைய கொம்பு கர்த்தருக்குள்ளே உயர்ந்திருக்கிறது. இவர்கள்தான் நீதிமான்கள். உங்கள் கொம்பு உயரும், உங்களுடைய மனமகிழ்ச்சி என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். நம்ம எல்லாரும் முழங்கால் படியிட்டு, பரலோக தகப்பனும் எங்கள் இரட்சகருமாய்